வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. இது திருமதி ஆர். சுமதி எழுதிய புதிதாய் இரு சிறகுகள். அத்தியாயம் 1. ரோசி ரமாவை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். தான் நட்டு வைத்து பூ பூத்திருந்த ரோஜா செடிகளை ஆர்வமுடன் காட்டினாள். தோட்டத்தில் இருந்த மாமரத்தில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஆடியபடியே பேசி சிரித்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரோசி வீட்டிற்கு ஒரே பெண். அவளுடைய அப்பாவிற்கு அரசு உத்தியோகம். அம்மாவும் பள்ளி ஆசிரியை. சுட சுட பஜ்ஜியும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்து கூடவே இருந்து சாப்பிட சொல்லி ரசித்த போது ரோசியின் தாயை வியப்பும் வினோதமுமாக பார்த்தாள் ரமா. எப்படி இவர் மட்டும் இத்தனை அன்பாக மகளின் தோழியை வரவேற்கிறார், உபசரிக்கிறார், சமவயது தோழி போல் பேச்சிலும் சிரிப்பிலும் கலந்து கொள்கிறார். என் அம்மா மட்டும் ஏன் அப்படி? புரியவில்லை. அம்மாவும் படித்திருந்தால், அரசு உத்தியோகத்தில் இருந்தால் இப்படி இருந்திருப்பாளோ? அல்லது ரோசியை போல் ஒரே பெண்ணாய் இருந்தால் சுதந்திரம் கொடுத்திருப்பாளோ? அவ்வளவு ஏன், அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அம்மா இத்தனை இறுக்கமாக இருந்திருக்க மாட்டாளோ? ரமாவின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க ரோசி தலையில் தட்டினாள். என்னடி, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, பஜ்ஜியை சாப்பிடு. 8 மணிக்கு முன்பாக ரோசியின் தந்தையும் வந்துவிட அந்த வீடோ கலகலப்பிற்கு மாறியது. சிரித்து பேசி கலாட்டாவாக நேரம் நகர ரமாவின் மனதில் ஏக்கம் எழுந்தது. இப்படி ஒரு நாள் நம் வீடு இருந்திருக்காதா? 8 மணிக்கெல்லாம் வாசலில் வந்து நின்று மணி அடித்தான் கோபால், ரமாவின் அண்ணன். பிகாம் முடித்துவிட்டு வேலை தேடுபவன். ஒழுங்காய் படித்து பாஸ் செய்துவிட்டு கூடுதலாக எத்தனையோ தகுதிகளை வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கே ஒழுங்காக வேலை கிடைக்காத இந்த காலத்தில் வருஷத்திற்கு 4 அரியர்கள் வைத்து பாஸ் செய்தவன். எடுத்த எடுப்பிலேயே வேலை கிடைத்து விட வேண்டும் என்ற ஆசை. ரோசி, எங்க அண்ணன் வந்தாச்சு, நான் கிளம்புறேன். ரோசியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். ரோசியின் தாய் கோபாலையும் உள்ளே வரும்படி அழைத்தாள். ஆனால் அவன் வரவில்லை. சரியாக பேசவும் இல்லை. தலையை குனிந்தபடி சைக்கிளை திருப்பினான். தங்கை ஏறி அமர்ந்ததும் புறப்பட்டான். சற்று தூரம் வரை அமைதியாக வந்த ரம்மா, அண்ணா, பொண்ணு பார்க்க வந்தவங்க போயிட்டாங்களா என்றாள். போயாச்சு. என்ன சொன்னாங்க? பரீட்சை முடிவை கேட்க துடிக்கும் மாணவியின் மனதை போல் அவள் மனம் படபடத்தது. தெரியல, நான் வீட்டுக்கு போன போது அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நேராக வந்துட்டேன். ரோசியோட அம்மா உள்ளே கூப்பிட்டாங்கல்ல, நீ வந்திருக்கலாம் இல்லையா? உள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன்? ரமாவிற்கு மனதில் எரிச்சலாக வந்தது. அப்படியே அம்மாவின் வளர்ப்பு, கட்டுப்பெட்டித்தனம், ஒரு சிறைக்குள்ளே தன்னை இறுக்கி கொள்ளும் குணம், நிறைய தாழ்வுணர்ச்சி. அதற்கு மேல் அவனிடம் பேச எதுவுமே இல்லை. பேசினால் கடுப்படிப்பான். அவனுடைய குணம் தெரியும். அதனால் வாயை மூடிக்கொண்டாள். நல்ல காலத்திலேயே நாயா குறைப்பான். அதிலும் இப்பொழுதெல்லாம் சொல்லவே வேண்டாம். வேலை கிடைக்காத கோபத்தை எல்லாம் அவள் மேல் காட்டுவான். வீட்டிற்கு வந்தபோது வழக்கத்திற்கு மாறாக சிரிப்பு சத்தமும் பேச்சு சத்தமும் கேட்டது. பெரியக்கா செந்தாமரை ஏதோ சொல்லி பெரிதாக சிரித்து கொண்டிருந்தாள். செந்தாமரையின் சிரிப்பு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவள் வருகை தரும்போதெல்லாம் வண்டி வண்டியாக குறை சொல்லுவதும் மூக்கை சிந்துவதுமாக இருப்பாள். எனக்கு அதை முறையா செய்யல, இதை முறையா செய்யல என குற்றம் குறை சொல்லிவிட்டு கூடுமான வரை எதை எடுத்துக்கொண்டு போகலாம் என பார்ப்பாள். அப்படிப்பட்டவள் அதிசயமாக சிரிக்கிறாள். சூழ்நிலை கலகலப்பாக இருக்கிறது. ஆனந்தம் விளையாடும் வீடாக மாறி போனதற்கு என்ன காரணம்? சின்னக்காவை பெண் பார்க்க வந்தவர்களுக்கு அவளை பிடித்து விட்டதா? திருமணத்திற்கு தேதி குறித்து விட்டார்களா? அதனால்தான் இந்த ஆனந்தமோ? உள்ளே நுழைந்தாள். செந்தாமரை, சின்னக்கா, கவிதா, அம்மா மூவரும் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அவளும் ஆசையாக அந்த உரையாடலில் கலந்து கொண்டாள். அம்மா, அவங்கெல்லாம் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? வந்தாங்க, பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ரமாவிற்குள் சந்தோஷம் அலை அடித்தது. மாப்பிள்ளை கருப்பா சிவப்பா எப்படி இருந்தாரு? ரமாவின் கேள்விக்கு செந்தாமரை தான் பதில் சொன்னாள். மாப்பிள்ளை கருப்பும் இல்லை சிவப்பும் இல்லை, மாநிறமா இருந்தார். ஆனா பார்க்க கலையா அழகா இருந்தார். சொந்தமா கடை வச்சிருக்காராம். பரவாயில்ல, நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. அதிகம் எதிர்பார்க்கல, போடுறத போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாத கடைசியிலேயே நிச்சயத்திற்கு நாள் குறிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. கவிதாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? ரமா ஆர்வமாக கேட்டாள். படிப்பெல்லாம் அதிகம் இல்லை, 8ஆவதோ 10ஆவதோ தானா. படிப்பு இல்லைன்னா என்ன, பையன் திறமையா வியாபாரம் பண்ணுறான், அது போதாதா? படித்ததெல்லாம் இங்கே என்ன வெட்டி முறிக்குது, ஒரு வேலை கிடைக்காம திண்டாடுது. இந்த காலத்தில் படிப்பு பதவின்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. கருத்து சமத்தா சம்பாதிச்சா போதும்.
எப்படியோ இவளை கட்டி கொடுத்துட்டு அடுத்து இந்த பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சுது. அம்மா ரமாவை குறிப்பிடவும், அவளுக்கு என்னம்மா அவசரம், படிக்கட்டுமே. எங்கள் 2 பேரையும் தான் படிக்க வைக்காம போயிட்ட, அவளாவது படிக்கட்டுமே. ஆமாம், இது படித்து தான் நான் மாடி வீடு கட்டி வாழ போகிறேன். சரி, அது போகட்டும். இவளை எதுக்கு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பின? பெரிய பொண்ணை விட்டுட்டு சின்னவளை கேட்டுடுவாங்களோங்கிற பயமா? கேட்டா உடனே கட்டிட்டு போங்கன்னு கொடுத்துருவோமா? பின்ன எதுக்கு அனுப்பினம்மா? இவளை விட அவள் அழகுன்னு அனுப்பலை. வரவங்க இவளை விட்டுட்டு அவளை கேட்டுடுவாங்கன்னு பயந்துக்கிட்டும் அனுப்பலை. இது ஒரு தரித்திரியம் பிடிச்ச உலக்க. பிறக்க முன்னையே அப்பனை முழுங்கினதாச்சே கரகம் முடிச்சது. வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு வச்சுருக்கணும்? ஜாதகமே சரி கிடையாது. பார்த்த இடம் பஸ்பமாக போயிடும், நின்ன இடம் நிர்மூலமாயிடும். அதான் சிநேகிதி வீட்டுக்கு துரத்திட்டேன். பெரிய பேரழகின்னு போக சொல்லலை. அம்மா வெடுக்கு வெடுக்கு என்று சொல்ல சொல்ல ரமா அப்படியே முகம் வெளிரி போய் தாக்கப்பட்டவளாக நின்றிருந்தாள். அத்தியாயம் 2. கணித ஆசிரியை கரும்பலகையில் எழுதி நடத்தி கொண்டிருந்த அல்ஜீப்ரா வழக்கத்திற்கு மாறாக மூளைக்குள் நுழைய மறுத்தது ரமாவிற்கு. நேற்று அம்மா சொன்ன வார்த்தைகளும் வசவுகளும் திட்டுகளும் கொட்டுகளும் சாபங்களும் புதிதல்ல, கேட்டு பழகியவைதான். துடித்து துடித்து துவண்டு துவண்டு பல முறை துடைத்து போட்டவைதான். லட்சியமே செய்யாமல் அலட்சியப்படுத்தி லட்சியத்தை நோக்கி நடைபோட வைத்தவைதான். ஆனால் இன்று குத்திய முள்ளே இன்னும் கூராக இறங்கியதைப் போல் ஒரு வலி. சத்தமில்லாமல் சதா மனதை அழுத்தி கொண்டிருக்கும் வேதனை இப்பொழுது ஓங்கி ஒலித்து ஓலமிடுவதைப் போல் இருந்தது. எல்லா நிகழ்வுகளும் இயற்கைக்கு உட்பட்டிருக்கும் போது அவளுடைய பிறப்புக்கும் அப்பாவின் இறப்புக்கும் ஏன் ஒன்றாக முடிச்சு போடப்பட்டது? இன்னும் சொல்ல போனால் அப்பாவின் இறப்பு இயற்கையாக நிகழ்ந்த ஒன்றல்ல. கோமதி நிறைமாத கர்ப்பிணி. குமாரவேல் குடித்துவிட்டு பைக்கில் வரும்போது எதிரே வந்த லாரியில் அடிபட்டு அதே இடத்தில் இறந்து போனார். கோமதி நிலை குலைந்து போனாள். சொத்து பத்து என்று எதுவும் கிடையாது. குமாரவேலின் அகால மரணம் விதியின் மீது பழி போடவில்லை, மாறாக கருவில் இருந்த குழந்தையின் மேல் பழி போட்டது. ரமா அப்பாவை அனுப்பிவிட்டு வந்தவள் என முத்திரை குத்தப்பட்டாள். தாலாட்டு கேட்க வேண்டிய காதால் அவள் கேட்டதெல்லாம் ஒப்பாரிதான். அந்த ஒப்பாரியில் கணவன் இறந்த துக்கத்தை விட ரமாவின் பிறப்பால் உண்டான வேதனைதான் அதிகம் இருக்கும். விளைவு, ரமா வளர வளர அவள் மேல் பெற்ற தாய்க்கே வெறுப்பும் வளர்ந்து கொண்டே போனது. ஆசையாக அவள் ரமாவை அழைத்ததே இல்லை. மாறாக சனியனே, எருமை, கழுத, நாய், இவைதான் அவளை அழைக்கும் பெயர்கள். தரித்திரியம் பிடிச்ச நாய், பிறக்கும் போதே என் பூவையும் பொட்டையும் பறிச்சுட்டு வந்துட்டுது. சனிய, அவர் போனதுக்கு இது போய் தொலைஞ்சிருக்க கூடாதா? 10 மாதம் சுமந்துட்டேன், இல்லாட்டி இந்த நாயை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அம்மா திட்டும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் விளங்கவே வெகு நாள் பிடித்தது. விவரம் தெரிய தெரிய மனதில் வலி பிறக்க தொடங்கியது. அம்மா செந்தாமரையையோ கவிதாவையோ இப்படி திட்டாதது உரைத்தது. கோபாலுக்கு ஆண் பிள்ளை என்ற செல்லம். ஆண் இல்லாத குடும்பத்தை நிலைநிறுத்தப் போகின்றவன் அவன்தான் என்ற கூடுதல் பரிவு. சாண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்ற மரியாதை வேறு. அம்மா கொஞ்சம் பாசமாக நடந்து கொள்வாள் என்றால் அது மகனிடம் மட்டும்தான். செந்தாமரையையும் கவிதாவையும் திட்டவும் மாட்டாள், பாசத்தை கொட்டவும் மாட்டாள். தொட்டதற்கெல்லாம் அம்மா இவளுடைய ஜாதகத்தை இழுப்பாள். தோசை ஒழுங்காக வரவில்லை என்றாலும், ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கிடைக்காவிட்டாலும் இவளுடைய தரித்திரம்தான் காரணம் என்பாள். அழகு என்ற காரணத்தால் என்னை அடுத்தவர் வீட்டிற்கு போகச் சொல்லவில்லை. நான் தரித்திரியம் பிடித்தவள். நான் இருந்தால் அக்காவிற்கு வரும் வரனை என் தரித்திரியம் தட்டி பறித்துவிடும். நான் என்ன அவ்வளவு பாவியா? மனதை எண்ணங்கள் அழுத்த அழுத்த தலைக்குள் ஏதேதோ குழப்பங்கள். எங்கே அமர்ந்திருக்கிறோம், எதிரே என்ன நடக்கிறது என எதுவும் தெரியவில்லை. 2 கண்களும் இருட்டி கொண்டு வர பக்கத்தில் அமர்ந்திருந்த ரோசியின் தோளில் மயங்கி சரிந்தாள் ரமா. வகுப்பே பரபரப்பாகிவிட்டது. ஆசிரியை சாப்பீஸை தூக்கி எறிந்துவிட்டு அருகே வந்தார். ரோசி, ரமா ரமா என அவளுடைய தாடையை பற்றி அசைத்தாள். ரமா உலர்ந்த மாலையை போல் சரிந்தாள். ஒருத்தி தண்ணீர் பாட்டிலில் இருந்து தண்ணீர் எடுத்து தெளித்தாள். சில நிமிடங்களுக்கு பின் கண் திறந்த ரமாவிற்கு அப்பொழுதுதான் தெரிந்தது தான் வகுப்பறையில் இருப்பது. என்னமாச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமாம் டீச்சர், தலைவலி. லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லையா? பியூனை விட்டு காஃபி வாங்கிட்டு வர சொல்லவா? டீச்சர் கேட்டாள். இல்லை வேண்டாம் டீச்சர், லேசா கண்ணை சுத்துச்சு, அதுதான். காலையில் சாப்பிட்டியா? ம் என்றாலே தவிர காலையில் அவள் எதுவும் சாப்பிடவில்லை.
முந்தின நாள் அம்மா சொன்ன வார்த்தைகள் அரிவாள் கொண்டு வெட்டியதால் இரவெல்லாம் கண்ணீரில் தத்தளித்த வண்ணமே படுத்து கிடந்தாலே ஒழிய கொஞ்சம் கூட உறங்கவில்லை. அம்மா தனக்கு போட்டதை விட எத்தனை பவுன் கூடுதலாக கவிதாவிற்கு போடுவாள் என செந்தாமரை உறக்கம் வராமல் புரண்டிருக்கலாம். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிக்கப் போறோம் என்ற கவலையில் அம்மா உறங்காமல் இருக்கலாம். கவிதாவோ வண்ண வண்ண கனவுகளில் வலம் வந்தபடி உறங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரமா மனதில் உண்டான வலிகளினால் உறங்காமல் கிடந்தாள். காலையில் எழுந்தபோது இரவு உறக்கமின்மை, தலைவலி, கூடவே மனம் முழுக்க மண்டி கிடந்த வெறுப்பு எல்லாமும் சேர்ந்து அம்மா கொண்டு வந்து வைத்த இட்லியை ஒதுக்கிவிட்டு எழுந்து போக வைத்தது. ஏன் சனியனுக்கு என்னாச்சு? முகரையை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிது, கொட்டிட்டு போகிறதுக்கு என்ன கேடு வந்தது? இப்படிதான் திட்டினாலே தவிர அன்பாக 4 வார்த்தை கேட்கவில்லை. மகள் அழுதிருக்கிறாளே ஏன் என்று கேட்கவில்லை. பரிவுடனும் பேசவில்லை. என்றைக்குமே அவளிடமிருந்து அனுசரணையான வார்த்தைகள் வந்ததில்லை. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் படியிறங்கினாள் ரமா. இந்தா மதியத்துக்கு டப்பா எடுத்துக்கலையா? தயிர் சாதம் கிளறி வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. அதற்கும் பதில் சொல்லாமல் பள்ளிக்கு வந்து விட்டாள். போகுது நாய், வயிறு காஞ்சா வந்து சாயங்காலம் கொட்டிக்கும். கோமதி திட்டியது வீதி வரை கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த திட்டுகள் பள்ளிக்கு வந்த பின்பும் எதிரொலித்ததன் விளைவுதான் இந்த மயக்கம். விஜயலட்சுமி டீச்சர் பியூனை வரவழைத்து காஃபியும் பிஸ்கெட்டும் வாங்கி வர சொன்னார். பியூன் காஃபியும் பிஸ்கெட்டும் வாங்கி வந்ததும் அவளை சாப்பிட வைத்தனர். வெறும் வயிற்றோடு இருந்ததனால் காஃபியும் பிஸ்கெட்டும் இதமாகவும் தெம்பாகவும் இருந்தது. ரோசி, பியூனை விட்டு ஆட்டோ கொண்டு வர சொல்கிறேன், நீ அவள் வீட்டில் விட்டுட்டு வா, நான் ஹெச்எம் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பள்ளியில் ரமா மயக்கம் போட்டு விழுந்ததை ரோசி சொல்ல கோமதி எந்த பதற்றமும் காட்டவில்லை. அன்பாக அனுசரணையாக விசாரிக்கவும் இல்லை. திமிர் பிடிச்சு சாப்பிடாம போனா மயக்க வராம என்ன செய்யும்? இருந்திருந்து என்ன இழவு வருமோ? முகரையை தூக்கி மோட்டு ஒலையில வச்சுக்கிட்டு போனா மதியத்துக்கும் டப்பா எடுத்துக்கல, அதான் மயக்கம் வந்திருக்கு. பெத்தவகிட்டயே இத்தனை கோபம் காட்டுனா போற இடத்துல விளக்கமா தடி தான் கிடைக்கும். போய் கொட்டிக்க, மயக்கமெல்லாம் தெளிஞ்சிரும். ரோசி உண்மையில் ஆடித்தான் போனாள். என்ன இப்படி பேசுகிறாள்? ஒரு அம்மா இப்படி பேசுவாளா? வினோதமாக அவளை பார்த்தாள். நீ ஏன் முழிக்கிற? இவளால் ஓம் படிப்பு இன்னைக்கு கெட்டு போச்சா? நேரத்தில் வீட்டுக்கு போ, உங்க அம்மா ஏச போறாங்க. ரோசியையும் விரட்டினாள். ரோசி திகிலாக படியிறங்கினாள். அத்தியாயம் 3. வீட்டில் கல்யாண களை கட்டத் தொடங்கிவிட்டது. கவிதாவிற்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை பக்கத்தில் வானகிரி என்ற ஊர். சீர்காழியில் இருந்து அரை மணி நேரத்தில் போய்விடலாம். அழகான கிராமம். மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருந்தது. பழங்கால ஓட்டு வீடு. ஓட்டு வீடாக இருந்தாலும் பெரிய வீடு. அதனால் நிச்சயதார்த்தத்தை வீட்டிலேயே வைத்து கொண்டனர். மாப்பிள்ளைக்கு பூம்புகாரில் சொந்தமாக கடை இருந்தது. மீன்பிடி சாதனங்கள் விற்கும் கடை. கோமதிக்கும் திருப்தியாக இருந்தது. திருமணம் எளிமையாகவும் அதே சமயம் ஒரு குறையும் இல்லாமலும் நடந்தது. கவிதா புகுந்த வீட்டிற்கு போய்விட்டாள். ரமா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அக்கா திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போய்விட்டாள் என்பதை விட இந்த வீட்டை விட்டு போய்விட்டாள் என்பதே மிகவும் சந்தோஷத்தை அவளுக்கு தந்தது. கவிதா கொடுமைக்காரியோ ரமா அவளை வெறுப்பவளோ இல்லை. இனி அம்மாவின் கவனமெல்லாம் தன்மேல் மட்டுமே திரும்பும். கவனம் மட்டுமல்ல, கவனிப்பும் கிடைக்கும். முன்பு போல் அம்மா அடிக்கடி திட்டமாட்டாள், தரித்திரியம் என வசைப்பாட மாட்டாள். காரணம், அவள் கையருகில் இனி நான் தான். ஏதாவது உதவி வேலை என்றால் அம்மா என்னிடம்தான் சொல்வாள். அதனால் என் மீது அவளுக்கு அன்பு பெருகும். அன்பு பெருகி பாசம் தழைத்து ஒரு குழந்தையைப் போல் கொண்டாடுவாள். கவிதா செந்தாமரை எல்லாம் எப்பொழுதாவது வந்து செல்பவர்கள் மட்டும்தான். பக்கத்திலேயே இருக்க போகிறவள் நான் தான். இந்த கோபாலுக்கு வெளியூரில் எங்காவது வேலை கிடைத்துவிட்டால் இன்னும் சந்தோஷம். அவனும் மாதத்திற்கு ஒரு முறை வந்து சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தங்கிவிட்டு ஓடிவிட வேண்டும். நானும் அம்மாவும் ஒன்றாக இருப்போம். கோவிலுக்கு போவதென்றால் அம்மா என்னைத்தான் துணைக்கு அழைத்து செல்வாள். நானும் அம்மாவும் ஒன்றாக காய்கறி வாங்க செல்வோம், மளிகை கடைக்கு செல்வோம், சினிமாவிற்கு செல்வோம். எல்லோரும் எங்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள், பெருமையாக பேசுவார்கள். காய்கறி வாங்க செல்லும் போது அம்மாவின் கையை பற்றி கொண்டு ராணியைப் போல் நடக்க வேண்டும். சினிமா பார்க்கும்போது தூக்கம் வருகிறது என்று பொய் சொல்லி அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டு தூங்குவதைப் போல் சும்மாவேனும் நடிக்க வேண்டும். என் தலையை கோதியபடியே அம்மா படம் பார்க்க வேண்டும். ஒரு காதலனோடு தன் காதல் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்கும் காதலியாக அவள் தாயுடன் தன்னை இணைத்து கற்பனை செய்கிறாள்.
வெகு சாதாரண நிகழ்வுகள் எல்லாம் அவளுக்கு கற்பனை செய்து பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தது. கோபாலுக்கும் வெளியூரில் வேலை கிடைத்துவிட்டால் எல்லோரும் அம்மாவை அவளுக்கே ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுத்ததை போல் ஆகிவிடும். பிறகு அவள் வாழ்வெல்லாம் இனி வசந்தம்தான். கைகளால் பறப்பதை போல் இருந்தது, கால்களால் நீந்துவதை போல் இருந்தது, மனதால் துள்ளுவதை போல் இருந்தது. அக்காக்கள் இருவரும் ஊரிலிருந்து வந்தால் அம்மா என்னிடம் பாசமாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். அம்மா எனக்காக புதிதாக வாங்கி கொடுத்த சுடிதாரை அவர்களிடம் காட்டி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அதை வாங்க செல்லும் போது அம்மாவும் நானும் எப்படி சென்றோம், என்னென்ன வாங்கி சாப்பிட்டோம் என்று பட்டியல் போட்டு பந்தா காட்ட வேண்டும். தனிமையில் தோள்களை குலுக்கி கொண்டு சிரிக்கிறாள். தோட்டத்து பூக்களை வருடியபடி முதலாக காதல் வயப்பட்டவளை போல் பேசினாள். அந்த ரோஜாவையே அம்மாவாக நினைத்து வருடினாள். அம்மா, நான் நன்றாக படிப்பேன். இந்த வருடம் +2ல் நிறைய மார்க் எடுப்பேன். கல்லூரிக்கு போவேன். பிறகு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்வேன். அப்புறம் பாரு, நீதான் ராணி. நான் அறிந்து நீ தங்கத்தில் தோடு கூட போட்டதில்லை. கழுத்தில் அரிப்பை ஏற்படுத்தும் கவரிங் சங்கிலிதான். உன் காதுக்கு சிவப்பு கல் வைத்த தோடும் கழுத்துக்கு 3 பவுனிலாவது சங்கிலியும் வாங்கி போடுவேன். அப்படியே கைகளுக்கு 2 வளையல்கள். அம்மா, நீ அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்ப. அம்மா, நீதான் எத்தனை அழகு. அத்தனை பிள்ளைகளிலும் நான் தான் உன்னை கொண்டிருப்பதாக ஆயிஷா பேகம் சொல்லுவது உண்மைதானே? அம்மாவை போலவே இருப்பது எத்தனை அருமையான வரம். அதிலும் அழகான அம்மாவை போல் இருப்பது தேவ வரம் அல்லவா? அம்மா, நீ வேணா பாரேன், கடைசியில் உன்னை நான் தான் வைத்துக்கொள்ளப் போகிறேன். நீ கோபாலை நம்பிக்கொண்டிருக்கிறாய், ஆண் பிள்ளை தான் காப்பாற்றுவான் என்று. இப்பொழுதெல்லாம் ஆண் பிள்ளைகள் முதியோர் இல்லங்களின் அட்ரஸை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் பொறுப்புடன் இருக்கிறார்கள். ஏ ரமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு? பூத்திருக்கிற பூவை பிச்சுட்டு இருக்க குரங்கா நீ? திடீரென அம்மாவின் குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள். அம்மா பூஜை கூடையுடன் படியிறங்கி கொண்டிருந்தாள். அருகே வந்தவள், தனியா இங்க நின்றுக்கிட்டு எதுக்கு பூவை பிச்சு போடுற? அம்மாவை பாவமாக பார்த்தாள். பூவை வருடி கொடுப்பதற்கும் பீத்து போடுவதற்கும் வித்தியாசம் தெரியாதவளா அம்மா? உண்மையில் கண் தெரியவில்லையா? நான் செய்வதெல்லாம் உனக்கு தவறாகத்தான் படுமா? என்னடி முறைக்கிற? பிறந்ததுமே என் தலையில இருந்த பூவை பறிச்சிட்ட. இப்போ அந்த செடி என்ன பாவம் பண்ணுச்சு? ரோஜாவின் முள் சுரீரென குத்தியது. ரத்தம் பீரிட்டது. அம்மா, நீ மாறவே மாட்டியா? என்னை குத்தி கிழிப்பதை தவிர வேறு எதுவுமே உனக்கு தெரியாதா? இனிமேலாவது என்னை பொத்தி பொத்தி பாதுகாப்பா என கற்பனை செய்கிறேனே. அக்காக்கள் இல்லாததால் இனி நீ என்னிடம் அடைக்கலமாவா என நான் நினைப்பது முட்டாள்தனமா? உலகமே அழிந்து நீயும் நானும் மட்டும் ஒரு தீவில் இருந்தால் கூட நீ என் மீது அன்பு காட்ட மாட்டாயா? என் மீது பாசம் வரும் நிமிடம் எப்போது? வரவே வராதா? என்னை பார்த்தாலே உன் கணவனின் உயிரை பறித்த பாசக்கயிறாகத்தான் தோன்றுகிறதா? பாலை காய்ச்சி வை. கோபால் வந்தான்னா காஃபி போட்டு கொடு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அம்மா வேக வேகமாக நடந்து அவளை கடந்து போய்விட்டாள். விக்கித்து போனவளாய் நின்றிருந்த ரமாவின் மனம் விரக்தியாய் சிரித்தது. இந்த அம்மாவுடன் தான் நீ கைகோர்த்து கொண்டு கோவிலுக்கும் போகப் போகிறாயா? பெருமூச்சுடன் உள்ளே வந்தாள். அனிச்சையாக சமையல் அறையினுள் நுழைந்து அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சினாள். நுழைந்து சில நிமிடங்களில் வாசலில் செருப்பு சப்தம் கேட்டது. கோபால் உள்ளே நுழைந்தான். கையில் இருந்த சான்றிதழ்கள் அடங்கிய ஃபைலை அலட்சியமாக மேஜை மீது தூக்கி போட்டுவிட்டு இருக்கையில் தளர்வாக சாய்ந்தான். அவனுடைய தளர்ச்சியிலேயே தெரிந்தது நேர்முக தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என்று. அம்மா அவனுக்காக அளவுக்கு அதிகமாக இரக்கம் காட்டியதாலோ என்னவோ அவளுக்கு அவன் மீது இரக்கமே வருவதில்லை. படிக்கிற வயதில் ஒழுங்காக படித்து பாஸ் செய்திருந்தால் எப்படி வேலை கிடைக்காமல் போகும்? ஒவ்வொரு பேப்பரிலும் 9 அரியர் வைத்தால் எப்படி வேலை கிடைக்கும்? வெளியே வந்தான். அவனிடம் சென்று, காஃபி கலந்து கொண்டு வரட்டுமா என்றாள். ஒரு இழவும் வேண்டாம். அவனுடைய எரிச்சலே அவன் நிலையை சொல்லுவதாயிருந்தது. வற்புறுத்தாமல் மறுபடியும் சமையலறைக்குள் வந்தாள். பாலை இறக்கி வைத்துவிட்டு புத்தகத்தை பிரித்து கொண்டு தன் அறையில் அமர்ந்து விட்டாள். சற்று நேரம் கழித்து அம்மா வந்தாள். எப்போ வந்த? போன காரியம் என்னாச்சு என்றாள். வேலை கிடைக்கல. அலுப்பாக அவனிடமிருந்து பதில் வந்தது. நாம போகிறதுக்கு முன்னாடி நம்ம தரித்திரியம் போய் நிற்கும் என்றபடி தரையில் அமர்ந்து விட்டாள். தலையில் கை வைத்து கொண்டாள். என்னமோ போ. உனக்கு ஒரு வேலை சீக்கிரமாக கிடச்சா 4 காசை சேர்த்து வச்சு நகை நட்டை வாங்கி போட்டு இந்த பொண்ணை கரையேற்றலாம்னு பார்த்தா ஒன்றும் நினச்ச மாதிரி நடக்காத போல இருக்கு. இருந்ததை போட்டு 2ஐயும் கரையேற்றியாச்சு. இதைத்தான் எப்படி கரையேற்ற போகிறோன்னு தெரியல.
சரி வாமா, உடனே நீ புலம்ப ஆரம்பிச்சிடாத, காஃபி போட்டு கொடு, தலையை வலிக்குது என்று எழுந்து பின்பக்கம் வந்தான். கை கால் முகம் கழுவி கொண்டு வந்தபோது கோமதி அவனுக்காக காஃபி கலந்து கொண்டிருந்தாள். முகம் துடைத்தபடியே சமையல் அறைக்குள் நுழைந்தான். அம்மா வா, இந்தா காஃபி. கலக்கிய காஃபியை நீட்டினாள். வாங்கி கொண்டவன் மறுபடியும் அம்மா என்றான். என்னப்பா, எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு உனக்கு எரிச்சலாக இருக்கா? எரிச்சல் பட்டு என்ன ஆக போகுது? நேரம் வரும்போது எல்லாம் தானாக கிடைக்கும். அம்மா, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லு. ரமாவை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சா என்ன? கோமதி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். கோமதி மட்டுமல்ல, எதற்கோ கொல்லைப்புறம் போக வந்த ரமா கூட ஒன்றும் புரியாமல் சமையலறைக்கு வெளியே அப்படியே நின்றாள். அவளை எதுக்கு அனுப்பி வைக்கணும்? அம்மா, எனக்கு என்னமோ அவள் கிறக்க சரியில்லாததுனால தான் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதோன்னு தோணுதுமா. என்னடா வளர்ற? அன்னைக்கு நான் ஏதோ கோபத்தில் சொன்னதை நீ அப்படியே மனசில் பதிய வச்சுக்கிட்டியோ? கோபத்தில் சொன்னதும் உண்மைதானம்மா. கோபால், அம்மா, அவளுடைய ஜாதகம்தான் அப்பாவை பலி வாங்கிட்டுங்கிறத நீ நம்புறதானே? அதுக்கும் இதுக்கும் என்னடா? சொல்கிறத கேளுமா, நீ நம்புறியா இல்லையா? நம்புறேன்தான். அப்பாவை இழந்தது, அதனால் இந்த வீட்டில் தாண்டவம் ஆடுற வறுமை எல்லாத்துக்கும் அவள் ஜாதகம்தான் காரணம்னு நீ நம்பும்போது இதையும் நம்பி தானே ஆகணும். என்னமோ புருஷனை பறி கொடுத்த வேதனையில் அதனால் படுற கஷ்டத்தில் பெத்தவ நான் ஏதேதோ பேச, நீ ஏண்டா அதையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற? போடா, காஃபியை குடிச்சிட்டு வெளியில் எங்கேயாவது நடந்துட்டு வா, மனசுக்கு எதமாக இருக்கும். அம்மா, நான் குழம்பி போய் பேசல. அப்படி ஒரு கால் அவளோட கிறகம்தான் எனக்கு வேலை கிடைக்காம பண்ணிக்கிட்டு இருக்கோ என்னவோ. அவளை கொஞ்ச நாள் வெளியில் எங்காவது வச்சிருந்து தான் பார்ப்போமே. இத்தனை நாட்களாக கோமதி கொட்டி அளந்த வார்த்தைகளை எல்லாம் அள்ளி கோபால் கோபுரம் கட்டி காட்டி விட்டான். விஷ பேச்சுக்கள் விரைவில் விருட்சமாகும். தொற்று நோய் அவை. அது முழுமையாக அவனை தொட்டு விட்டது. பகுத்தறிவு பாதையை அடைத்து விட்டது. வயசு பொண்ணை எங்கடா கொண்டு விடுறது? செந்தாமரை அக்கா வீட்லேயோ கவிதா அக்கா வீட்லேயோ கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கலாமா? கவிதாவை இப்போதான்டா கட்டி கொடுத்துருக்கோம், அவங்க வீட்டில் விட முடியுமா? செந்தாமரை வீட்டில் செந்தாமரை புருஷன் குடிகாரன் முரடன், அவன் வீட்டில் போய் எப்படி? அம்மா தயங்கினாள். அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? நம்ம அக்கா இருக்கால்ல, அவள் பார்த்துப்பா. அங்கே கொண்டு போய் விட்டால் படிப்பு என்னங்கிறது? இந்த வருஷம் +2 பரீட்சைக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. ஆமாம், படித்த எனக்கு அப்படியே வேலை கிடச்சிட்டுது பாரு. இவ படித்து தான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு போட போகிறா. என்ன சொல்கிற? அவளை அக்கா வீட்டுக்கு அனுப்ப போறியா இல்லையா? அவன் வார்த்தைகளில் அறிவாள் தூக்கினான். அம்மா யோசனையாக அவனை பார்த்தாள். ரமா, சபாஷ் என கைத்தட்டலுடன் சமையலறைக்குள் நுழைந்தாள். அத்தியாயம் 4. சபாஷ், ஆட தெரியாதவ மேடை கோணல்னு சொன்னாலாம், அது மாதிரி இருக்கு. நான் வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு வேலை கிடைச்சிடுமா? கைத்தட்டி இளக்காரமாக சிரித்தாள் ரமா. அவளை அங்கு எதிர்பார்க்காத இருவருக்குமே அதிர்ச்சிதான். கோபாலுக்கோ அவளுடைய எகத்தாள பேச்சும் இளக்காரமான சிரிப்பும் அதிர்ச்சியுடன் சேர்த்து ஆத்திரத்தையும் உண்டு பண்ணியது. ஆமாண்டி, உன்னோட ஜாதகம்தான் அன்னிலேருந்து இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குது. பிறந்தப்பவே எங்கள் அப்பாவை கொன்னுட்டு வந்தவ தானே. உன்னோட ஜாதக கோளாறு தான் எனக்கு வேலை கிடக்காம தடுக்குது. கேட்டு கேட்டு புளித்து போன இந்த பழிச்சொற்கள் ரமாவை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கோமதியை ஏனோ துடிக்க வைத்தது. அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஓங்கி மகனை அறைய வேண்டும் போல் இருந்தது. முடியவில்லை. எப்படி முடியும்? கற்றுக் கொடுத்தவளே அவள்தானே. அவள் பேசியவற்றை தானே அவன் திரும்ப பேசுகிறான். ஒரு திருடன் இன்னொரு திருடனை திருத்த முடியுமா? ஒரு கொலைகாரன் இன்னொரு கொலைகாரனுக்கு தண்டனை வழங்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை அவள் முன் கண்டிக்க மனம் இடம் தரவில்லை என்பதுதான் உண்மை. அம்மா எவ்வளவு பேசினாலும் மௌனமாக இருக்கும் ரமா இப்பொழுது சும்மா இருக்கவில்லை. பதிலுக்கு பதில் கொடுத்தாள். நீ ஒரு பேப்பரை ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணியிருக்கியா? நீ ஒவ்வொரு பேப்பரையும் 9 வாட்டி எழுதி பாஸ் பண்ணவ நீ. அவன் MCA MBAன்னு படிச்சுட்டே வேலை இல்லாமல் அலையிறானுங்க. உனக்கு உடனே வேலை கிடச்சிடுமோ? இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. என்ன அக்கா வீட்டுக்கு இல்லை, அயல் கிரகத்துக்கே அனுப்பி வச்சா கூட உனக்கு சத்தியமாக வேலை கிடைக்காது. கண்களில் ஆத்திரம் மின்ன கிட்டத்தட்ட சாபமிடுவதைப் போல் ரமா கத்த, சற்று முன் மகன் மேல் வராத கோபமும் வெறியும் 2 மடங்காக இவள் மேல் வந்தது. மகளின் முடியை கொத்தாக பற்றி அப்படியே நிமிர்த்தினாள். பாவி, சாபமா கொடுக்கிற என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்காதுன்னு? மூலையில் சாத்தி இருந்த துடைப்பத்தை கையில் எடுத்தாள். சுழற்றி சுழற்றி அடித்தாள்.
வலி பொறுக்க முடியாமல் அம்மா அம்மா என அலற கோபால் நல்லா வாங்கட்டும் எனும் விதமாக பார்த்துவிட்டு வெளியே போய்விட்டான். ஆத்திரம் தீர அடித்துவிட்டு அவிழ்ந்து விட்ட கூந்தலை ஆவேசமாக முடிந்து கொண்டு கத்தினாள். கூட பிறந்தவனுக்கு சாபமாக கொடுக்குற? அவன் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டா ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட உன்னை கட்டி கொடுக்க முடியாது, தெரிஞ்சுக்க. அடி வாங்கிய ஆத்திரம், அம்மா தன்னை மட்டுமே தண்டிக்கும் வேதனை எல்லாமுமாக சேர்ந்து கொள்ள தானும் கத்தினாள் ரமா. வேண்டாம், எவனுக்கும் என்னை கட்டி கொடுக்க வேண்டாம், எப்படியோ போகிறேன். என்னது எப்படியோ போறியா? எப்படியோன்னா எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓட போறியா? நாயே, அவ்வளவு துணிச்சல் வந்துட்டா உனக்கு? சட்டென்று தோசை கரண்டியை எடுத்து எரிந்து கொண்டிருந்த அடுப்பில் காட்டினாள். அடுத்து அம்மா என்ன செய்ய போகிறாள் என்பதை புரிந்து கொண்ட ரமா அலறினாள். ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா, சூடு போடாதம்மா, ப்ளீஸ்மா, சூடு போடாத. அவள் கதற கதற அவளுடைய தொடையில் தோசை கரண்டியை இழுத்தாள். அந்த சின்னஞ்சிறிய சமையலறையில் சுருண்டு புரண்டு புரண்டு விழுந்து துடி துடித்து கதறினாள் ரமா. இவ உங்க அம்மாவே கிடையாது. கிசுகிசுப்பாக பேசிய ஆயிஷா பேகத்தை விழிகள் விரிய அதிர்ச்சியாக பார்த்தாள் ரமா. ஆண்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி, இவ உன்னை பெத்தவ கிடையாது. உன்னை பெத்தவளா இருந்தா இப்படி சூடு போடுவாளா? எல்லாரையும் ஒரு மாதிரி நினைக்கிறா, உன்னை மட்டும் ஏன் ஒரு மாதிரி நினைக்கிறா? உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்டாட்டியோ இல்லைன்னா வப்பாட்டியோ இருந்திருக்கா. அவளோட பிள்ளை தான் நீ. அவள் செத்து போயிட்டா. உன்னை கொண்டு வந்து இவ கையில் கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா. தூக்கி எறிய முடியாமல் இவ வளர்த்துருக்கா. இல்லாட்டி இப்படி கொடுமைப்படுத்துவாளா? கிசுகிசுப்பாக பேசிய ஆயிஷாவின் முகத்தை கலவரத்தோடு பார்க்கிறாள் ரமா. ஆயிஷாவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவின் முகமாக மாறியது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அம்மாவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கண்கள் பிதுங்கி நாக்கு தள்ளி வாயோரம் இருபுறமும் பெரிய பற்கள் முளைத்து பேய்கதையின் உருவப்படம் போல் உயிர் பெற்று ஈ என்று இழிக்க வீல் என கத்தினாள் ரமா. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த கோமதி எழுந்து அமர்ந்தாள். பக்கத்தில் பாயில் படுத்திருந்த ரமா தலையையும் இப்படியும் அப்படியுமாக புரட்டி அம்மா அம்மா என கதறினாள். ஏய் ரமா, ரமா! மகளை உழுக்க எழுந்து பதற்றத்துடன் அமர்ந்த ரமா எதிரே அவிழ்ந்து கிடந்த கூந்தலுடன் தன்னை உலுக்கிய அம்மாவின் முகம் கண்டு மறுபடி அலறினாள். சனியனே, ஏன் நடுராத்திரியில் இப்படி பேய் மாதிரி கத்துற? நங்கென அந்நேரத்திலும் தலையில் ஓங்கி குட்டினாள் கோமதி. ரமா சிறு குழந்தையைப் போல் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். கோமதி கூந்தலை அள்ளி முடிந்தவாறே, சனியனே, தினம் இதோட ஒரே ரோதனையா போச்சு. இதென்ன புது பழக்கம்? ராத்திரியில் வளர்றதும் கத்துறதும் என்னத்தை பார்த்து வச்சு தொலைச்சியோ? எழுந்து போய் பூஜை அறையிலிருந்து விபூதியை எடுத்து வந்து ரமாவின் நெற்றியில் இழுத்தாள். படு பேசாம அதட்டினாள். அம்மாவின் அதட்டலுக்கு மௌனமாக சுருண்டு கொண்டாள் ரமா. தன்னுடைய வார்த்தைகள், தான் போட்ட சூடு இவைதான் மகளை பயமுறுத்துகிறது என்பதை கொஞ்சமும் நினைக்காத கோமதி வேறு காரணத்தை தேடினாள். பிறகு அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் ரமாவிற்கு பயங்கர காய்ச்சல். கண்களை திறக்க முடியவில்லை. ஜுரத்தில் அனத்திக் கொண்டும் முனகிக் கொண்டும் சுருண்டு கிடந்தாள். சனியனே, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நாழி ஆகுது? பொண்ணா லட்சணமா எழுந்து வாச தெளிக்காம இன்னும் தூக்கம். ராத்திரி பூரா அலற வேண்டியது, பொழுது விடிஞ்சா தூங்க வேண்டியது. 4 முத்து முத்தினா எல்லாம் சரியாகும். கோபமாக உள்ளே வந்த கோமதி நத்தை போல் சுருண்டு கிடக்கும் அவளையும் தீனமான முனகளையும் கேட்டு மெல்ல திடுக்கிட்டாள். முன்பு ஒருமுறை கவிதாவின் திருமணத்தின் போது இவள் அலறியதும் தொடர்ந்து காய்ச்சல் வந்து கலந்து கொள்ள முடியாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதும் திருமணத்தில் கூட நினைவுக்கு வர மெல்லிய பயம் அவளை ஆட்கொள்ளத் தொடங்க அவள் அருகே வந்து அவளுடைய நெற்றியில் கையை வைத்தவளுக்கு நெருப்பின் சூடு தன்னை உணர்த்தியது. சூட்டின் தன்மை அவளை பயம் கொள்ள வைத்தாலும் அதை மீறிய ஆத்திரம் ஒன்றும் அவளுக்குள் உற்பத்தியானது. கையில் 10 பைசா இல்லை, வச்சிட்டாலே வேட்டு. இப்போ இந்த எருமையை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணுமா? பணம் வேணுமே. வாய் விட்டு புலம்பினாள். கோபாலை எழுப்பினாள். டேய் எந்திரிடா. என்னம்மா? அவளுக்கு ஜுரம் அடிக்குதுடா. என்னமோ புயல் அடிக்கிற மாதிரி பதற. ஜுரம் தானே, பழைய சோத்தை விளைச்சி கட்டினா ஜுரம் அடிக்காமல் லாட்ரியில் பரிசு அடிக்கும். டேய், போய் ஒரு குரோசன் மாத்திரையை வாங்கிட்டு வாடா. என்னம்மா நீ, இந்த நேரத்துக்கு எவன் கடை திறந்திருப்பான்? அதுவும் சரி என்று பட்டது. இன்னும் இருள் விலகவில்லை. பார்க்கலாம் என்று எண்ணியபடி பார்க்க வேண்டிய வேலைகளை கவனித்தாள். வாசல் தெளித்து கோலம் போட்டபோது வாசல் பக்கம் எட்டி பார்த்த ஆயிஷா, என்ன கோமதி, நீ வாசல் தெளிக்கிற? ரமா பரீட்சைக்கு படிக்கிறாளா என்றாள். இல்லக்கா
என்றவாறு அவள் வீட்டு சுவரோரம் வந்து நின்று காய்ச்சல் நிலவரத்தையும் ராத்திரி அவள் கத்திய விவரத்தையும் சொன்னாள். கோமதி, நான் சொன்னா உனக்கு கோபம் வரும். அவ என்ன பண்ணிட்டான்னு நீ சூடு போட்ட. ஊர் உலகத்தில் வயசு பொண்ணுங்க பண்ணாத அசிங்கம் இல்லை. அண்ணன் கூட வாயாடினால்னு இப்படி பண்ணுவியா? அவ சொன்ன வார்த்தை அப்படி. என்ன பெருசாக சொல்லிட்டா? செஞ்சிட்டாளா? நாளைக்கு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? சரி, நீ சூடு போட்டா செய்யாமல் போயிடுவாளா? தப்பு செய்யணும்னு நினைக்கிற மனசு கரண்ட்டால் வேலி போட்டால் கூட தாண்டி போயிடும். ஒரு தாய் மாதிரியாக நடந்துக்கிற. உன் புருஷன் செத்தது அவளால் தான்னு நீயா நினச்சிக்கிட்டு நீ அவளை வெறுக்க வெறுக்க பேசுகிறதும் ரவுடி மாதிரி நடந்துக்கிறதும் ரொம்ப கொடூரமாக இருக்குடி. ஆயிஷா சொல்லவும் கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கண்கள் கலங்கிவிட்டன. முந்தானையால் கண்களை துடைத்தவாறே விசும்பினாள். தப்பு தான், என்ன பண்ணுறது? கோபம் வந்துட்டா கண்ணு முன்னு தெரிய மாட்டேங்குதே. சரி வா, அவளை போய் பார்ப்போம். கோமதியோடு சேர்ந்து ஆயிஷாவும் வந்தாள். இருவரும் உறங்கிக் கொண்டிருந்த ரமாவின் அருகில் வந்தனர். ஆயிஷா தொட்டு பார்த்துவிட்டு என்றாள். ரொம்ப தான் கொதிக்குது, டாக்டர் கிட்ட கொண்டு போவோம். ரமா, ரமா. ஆயிஷா எழுப்பவும் எழுந்து உட்கார்ந்த ரமா, இல்லை, இது என் அம்மா இல்லை, என் அம்மாவே இல்லை என கத்தினாள். இதை கேட்ட கோமதியின் முகம் மாறியது. அத்தியாயம் 5. மருத்துவர் ரமாவை பரிசோதிக்கும் போது கிட்டத்தட்ட அவள் மயங்கிய நிலையில் கடும் சுரத்தில் பிதற்றிய வண்ணமே இருந்தாள். மருத்துவர் ஊசி போட்டு காய்ச்சலை குறைக்க முயற்சி செய்தார். சிகிச்சை கொடுத்துவிட்டு வெளியே வந்த அவர் கோமதியை அழைத்தார். எதையோ பார்த்து பயந்துருக்கிற மாதிரி இருக்கு, ஏதேதோ உளர்றா. ஊசி போட்டிருக்கேன், ஜுரம் குறைஞ்சிடும். ராத்திரி பேய் படம் கொலைப்படம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாளா? இல்லை டாக்டர், மனசை ஏதோ பாதிச்சிருக்கு, அதனால தான் ஜுரம் வந்திருக்கு. கோமதி மிரண்டு போனாள். மிரட்சியாக வராண்டாவில் கிடப்பலகையில் அமர்ந்து விட்டாள். கூடவே வந்த ஆயிஷா வேகம், பாத்தியா டாக்டர் சொன்னத? அவ உன்னையே பார்த்து பயப்படுறா. பெத்த தாயை பார்த்து எந்த பிள்ளையாவது பயப்படுமா? நீ நடந்துக்கிறது சரியில்லை. அவள் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் உன்னை பார்த்து. நீ என்னோட அம்மா இல்லை, என்னோட அம்மா இல்லைன்னு அவள் கத்தியிருப்பா. இந்த ரீதியில் போனால் உன்னோட பொண்ணு பைத்தியம் ஆயிடுவா, ஜாக்கிரதை. உண்மையில் கோமதி அரண்டு போய்தான் இருந்தாள். மாலையில் காய்ச்சல் இறங்கி இருந்தது. மருத்துவர் அவளை வீட்டிற்கு போக அனுமதித்தார். ரமாவை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டனர். ரமா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாள் என கேள்விப்பட்டு மயிலாடுதுறையில் இருந்து செந்தாமரையும் வானகிரியிலிருந்து கவிதாவும் பார்க்க வந்தனர். 2 நாட்களாக ரமா பள்ளிக்கூடம் வராததால் ரோசி வீட்டிற்கு தேடிக்கொண்டு வந்தாள். அவள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதை கேட்டு திடுக்கிட்டாள். காய்ச்சலை மீறிய வேதனையும் கவலையும் அவள் முகத்தில் தெரிவதை உணர்ந்தவள், என்னடியாச்சு, திடீர்னு எப்படி ஜுரம் வந்தது என ஆறுதலாக அவளுடைய தொடையில் கை வைக்க ரமா வீல் என அலறினாள். என்னடி, தொட்டத்துக்கு போய் இப்படி அலற? ஒன்றும் இல்லை. தொடையில் அம்மா போட்ட சூடு வெந்து குழைந்து போயிருந்தது. டாக்டரிடம் காட்டினால் அவர் எப்படி இது என கேட்பார் என காட்டவில்லை. அடிக்கடி வர்ணாலை மட்டும் தடவி வைத்திருந்தாள். தோழியின் முகத்தை பார்த்த ரோசி திடுக்கிட்டாள். ரமாவின் கண்களில் இருந்து வழிந்த நீர் வலியின் வேதனையை காட்டியது. ரமா, என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை என்று முனகி கைகளால் தொடையை பற்றி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு உதட்டை கடித்து கொண்டு வலியை பொறுக்க முயற்சி செய்தாள். சந்தேகப்பட்ட ரோசி சட்டென்று அவளுடைய பாவாடையை உயர்த்தினாள். தொடையில் வெந்து குழைந்து போன அந்த புண்ணை பார்த்து மிரண்டு வாயடைத்து போனாள். ரமா, எப்படி இது? ப்ளீஸ், என்னை எதுவுமே கேட்காத. வீட்டில் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை மட்டும் ரோசியால் யூகிக்க முடிந்தது. கூடவே இத்தனை கொடூரமாக சூடு போடும் அளவிற்கு என்ன நடந்திருக்கும்? அப்படி என்ன தலை போகிற தவறை இவள் செய்திருப்பாள்? ச்சே, என்ன ஒரு கல் மனசு என்று ஏதேதோ நினைத்த ரோசி எதுவும் பேசாமல் மௌனமாக விடைபெற்று கொண்டு கிளம்பி போனாள். அவள் சென்ற பின் அறைக்குள் நுழைந்த செந்தாமரையின் கைகளை பற்றி கொண்டாள் ரமா. அக்கா, நீ ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போறியா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. செந்தாமரைக்கு விம்மி அழும் தங்கையை பார்க்கவே பாவமாக இருந்தது. அம்மா செய்த செயல் அவளுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தது. வந்ததுமே ஒரு கத்தினாள். என்னம்மா நீ, உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? இப்படியா பண்ணுவ என திட்டினாள். அம்மாவின் மேல் இருந்த ஆத்திரம் தங்கை மேல் இரக்கத்தை வரவழைத்தது. தம்பிக்காரனையும் ஒரு உலுக்கினாள். எல்லாம் ஒன்னால தான்டா,
உனக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்கு அவ தான் காரணமா? அம்மா தான் ஏதோ அப்பா போன வேதனையில் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா நீ வேற ஏண்டா வயிற்றுச்சலை குட்டிக்கிற என திட்டினாள். தங்கை தன்னுடன் வருகிறேன் என்றதும் சரி கிளம்பு என கூறிவிட்டாள். ஆனால் ஸ்கூல் போகணுமே என ரமா யோசிக்க, எல்லாம் போய்க்கலாம், உடம்பு முடியலன்னு 10 நாளைக்கு எழுதி ரோசிக்கிட்ட கொடுத்துட்டு வா. அமைதியாக 10 நாளும் என் வீட்டில் இருந்து படி. பரீட்சைக்கு தயார் பண்ணின மாதிரியும் ஆச்சு. கிளம்பி செல்லும்போது இவளை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த 10 நாளில் உனக்கு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம் என தம்பிக்காரனிடம் நக்கலாக பேசிவிட்டு போனாள். ரமா அம்மாவிடம் சொல்லிக்கொள்ள கூட இல்லை. அவ்வளவு ஆத்திரம். அக்கா வீட்டில் இதைவிட பெரிய சூடு கிடைக்கப் போவது அவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை. ஹாய், நீ எப்போ வந்த என்று ஆச்சரியப்பட்டவாறே உள்ளே நுழைந்தான் மகேஸ்வரன். காலையில் தான் அத்தான் என தயக்கமாக சிரித்தாள் ரமா. அத்தி பூத்தா மாதிரி இருக்கு, உங்கள் அம்மா ரொம்ப கண்டிஷனாச்சே, இப்படி அக்கா வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்களே, புதுசா என்ன? தலையில் இருந்த தொப்பியை கழற்றியவாறே அவளை ஊடுருவிய மகேஸ்வரனுக்கு போலீஸ் உத்தியோகம். நிரந்தரமாக சிவப்பேறிய கண்களில் இருந்து அவன் குடிப்பான் என தெரிந்தது. மேலிட்ட தொப்பையில் இருந்து குடிக்கும் அளவும் கணக்கில்லை என்பது புரிந்தது. அது ஒன்றும் இல்லை, அங்கே வீட்டில் சரியாக படிக்க முடியலையா, பரீட்சை வேற நெருங்குது இல்லையா, கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அம்மா இவளை போட்டு வேலை வாங்குறாங்க. பரீட்சை நேரத்தில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி மார்க் வாங்க முடியும்? நாங்கள் 2 பேரும் தான் படிக்காமல் போயிட்டோம். ஏதோ இவளாவது படித்து ஒரு வேலைக்கு போகட்டுமேன்னு என் வீட்டில் தங்கி படின்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். உடம்பு வேற ஜுரம் வந்ததுனால ரொம்ப வீக்காக இருக்குது என்று எல்லாவற்றையும் மூடி மறைத்து சொன்னாள் செந்தாமரை. ஆனால் மகேஸ்வரன் அதை நம்பவில்லை. அவனுக்கு தெரியும் தன் அத்தைக்காரியை பற்றி, இப்படியெல்லாம் அவள் அனுப்ப மாட்டாள் என்று. அதனால் இரவு மனைவியை துருவி துருவி கேட்க தொடங்கினான். சூடு போட்ட விஷயத்தை சொன்னால் அவன் தன் தாயை கேவலமாக நினைப்பான் என அதை பற்றி சொல்லாமல் விட்டுவிட்டாள். மகேஸ்வரன் எதிர்பார்த்திருந்த அந்த வேலை வெகு சீக்கிரமே அவனுக்கு கிடைத்தது. தினமும் டியூட்டி முடித்துவிட்டு மாமூல் அது இதுவென மற்ற வேலைகளையும் முடித்துவிட்டு அவன் வீட்டிற்கு வருவதற்கே இரவு 12 மணி ஆகிவிடும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவன் சீக்கிரமே வீட்டிற்கு வந்து விடுகிறான். காரணம், ரமாவை தொட ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா என்ற எண்ணம்தான். அன்றைக்கும் அப்படித்தான். சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து விட்டான். அவன் வந்தபோது செந்தாமரை குழந்தைகளோடு எங்கோ கிளம்பி கொண்டிருந்தாள். அவன் வந்ததும், அட நீங்க சீக்கிரம் வந்தது கூட நல்லதா போச்சு, இவளை எப்படி தனியாக விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்றாள் செந்தாமரை. பாலுக்கு பூனையை காவல் வைக்கிறோம் என்பது தெரியாமல் சொல்லி கொண்டிருந்தாள் செந்தாமரை. எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க என்றவாறு தன் ஷூவை கழட்டினான் மகேஸ்வரன். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி தன் மகளோட சடங்கை ரொம்ப விசேஷமாக செய்கிறாள்னு அன்னைக்கு சொன்னேன், மறந்துட்டீங்களா? உங்களையும் அழைச்சிட்டு போகலாம்னாலும் நீங்கள் என்ன நேரத்துக்கு வரீங்க என்ன நேரத்துக்கு போகிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் நான் கிளம்பிட்டேன். நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டில் இருங்க, ரமா வீட்டில் இருக்கா என்றான். உள்ளுக்குள் விசில் அடித்தான் மகேஸ்வரன். ஏன் அவளையும் அழைச்சிட்டு போக வேண்டியது தானே, அவளுக்கு ஒரு மாறுதலாக இருக்குமே என்றான் போலியான கரிசனத்துடன். கூப்பிட்டேன், படிக்கணும் வரலன்னு சொல்லிட்டா, தவிர அங்கே யாரையும் அவளுக்கு தெரியாதே. கிளம்பி போய்விட்டாள். மகேஸ்வரனின் ஈன புத்தி தெரியாத ரமா கூட துணைக்கு அத்தான் இருப்பதை எண்ணி நிம்மதியாக படிக்க உட்கார்ந்தாள். செந்தாமரை சென்ற கொஞ்ச நேரத்திலேயே மகேஸ்வரன் தன் வேலையை காட்டத் தொடங்கினான். ஓசையின்றி கதவை தாழிட்டான். மெல்ல அவள் இருந்த அறைக்கு வந்தான். மெத்தையில் சாய்ந்து அமர்ந்த வண்ணம் படித்து கொண்டிருந்த அவளுடைய அழகு ஒரு கலைஞனுக்கு ஓவிய திறமையை தூண்டும். அவனுக்கோ அவளை சிதைத்து பார்க்கும் எண்ணம் உண்டானது. அருகே வந்தான், அழைத்தான். ரமா. கள்ளமின்றி சிரித்தாள் ரமா. என்னாத்தான், என்ன பண்ற? படிக்கிறேன். விகாரமாக சிரித்தபடி அவளுடைய தோளை வருடியவன் சட்டென்று அவளை இறுக அணைத்தான். அடுத்த நிமிடம் அவனுடைய அசிங்கமான புத்தி எல்லாம் புரிந்தது. சீ என அவள் பிடித்து தள்ளினாள். அவனுடைய கேவலமான புத்தி தெரிந்ததும் நடுங்கித்தான் போனாள். பயப்படாத, வா, உன் அக்காவுக்கு எதுவும் தெரியாது, வா. சீ, இவ்வளவு கீழ்த்தனமா இருப்பீங்கன்னு நினைக்கல. மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்ல கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுவேன். கண்கள் சிவந்து மூச்சு இறைக்க அவள் மிரட்ட அவன் பலவந்தப்படுத்தவில்லை. பலவந்தப்படுத்தி அவள் விஷயத்தை பெரிதுபடுத்தி அசிங்கப்படுத்தி விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவனை பற்றி கொண்டது. ரமா, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், தயவு செஞ்சு உங்கள் அக்கா கிட்ட இதை பற்றி சொல்லிடாத ப்ளீஸ். அவன் கெஞ்ச அவள் ஆக்ரோஷம் தாங்க முடியாதவளாக வெளியில போங்க என மறுபடியும் கத்தினாள். மகேஸ்வரன் வெளியே போய்விட்டான்.
கதவை தாழ்போட்டு கொண்டு அமர்ந்த ரமா முகத்தை பொத்திக் கொண்டு ஓவென அழுதாள். உடனே வீட்டிற்கு போய்விட வேண்டும் போல் இருந்தது. அம்மாவை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் போல் இருந்தது. மகேஸ்வரனின் மற்றொரு முகத்தை பார்த்துவிட்ட அதிர்ச்சி அவளை விட்டு நீங்கவில்லை. வெகு நேரம் வரை அழுதவள் கண்களை துடைத்து கொண்டாள். இனி இங்கு இருக்கக்கூடாது. சூடு போட்டாலும் அம்மாதான் பாதுகாப்பு. முடிவுடன் புத்தகத்தை மூடி பையில் எடுத்து வைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் மகேஸ்வரனின் பைக் சத்தம் கேட்டது. ஏமாற்றத்துடன் வெளியில் கிளம்பி போய்விட்டான். அக்கா திரும்பி வந்தபோது இரவு மணி 9. ரமாவிற்காக வீட்டில் வைத்துவிட்டு போன உணவு அப்படியே இருந்தது. என்னடி, நீ சாப்பிடவே இல்லையா? பாத்திரத்தை திறந்து பார்த்துவிட்டு கேட்டாள் செந்தாமரை. இல்லக்கா, எனக்கு பசி இல்லை என்றாள் ரமா. ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அழுதியா? ரமா எதுவும் பேசவில்லை. எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா என்றொரு துடிப்பு அவளுக்குள் உண்டானது. அக்காவின் முகத்தில் தெரிந்த சிரிப்பு, மலர்ச்சி அத்தனையும் காணாமல் போய்விடுமே என்ற அச்சத்தில் வாய்மூடி மௌனியானாள். அவளுடைய அழுத முகத்திற்கு செந்தாமரையே ஒரு காரணம் கற்பித்து கொண்டாள். அம்மா சொன்னது, பேசினது, திட்டினது, இதையே சதா மனசில் நினச்சிட்டு இருப்பியா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு படிக்கிற வேலையை பாரு. இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் எங்கள் கூட விசேஷத்திற்கு வந்திருக்கலாம். அதுக்கும் வரமாட்டேன்னு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற என்று புலம்பினாள். அதே சமயம் தொலைபேசி ஒலித்தது. அம்மாவா இருக்கும், எடு என்றாள் செந்தாமரை. அம்மா என்றதுமே நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. என்னதான் அம்மா அவளை திட்டினாலும் பேசினாலும் இந்த நிமிடம் ஓடி போய் அம்மாவிடம் தஞ்சமடைந்து விட மாட்டாமா என அவளுடைய உள்ளம் துடித்தது. அவளால் தொலைபேசியை எடுக்க முடியவில்லை. அம்மாவின் குரல் கேட்டாலே அழுது விடுவோமோ என்ற நிலையில் இருந்தாள் அவள். தொலைபேசி மணி ஒலிக்க ஒலிக்க சிலை போல் நிற்கும் தங்கையை பார்த்துவிட்டு, என்னாச்சு இவளுக்கு என முணுமுணுத்து விட்டு அவளே சென்று தொலைபேசியை எடுத்தாள். ஹலோ என்றவள் மறுகணம் ஐயோ என்று அலறினாள். அத்தியாயம் 7. அக்கா, என்னாச்சு? பதட்டத்துடன் அக்காவின் அருகில் சென்றாள் ரமா. செந்தாமரை தலையில் அடித்து கொண்டாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்க அத்தானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் அதிர்ந்தாள் ரமா. ஐயோ, இந்த மனுஷனை உனக்கு துணையா வீட்டில் தானே இருக்க சொல்லிட்டு போனேன், எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் போனாரு? என்ன டென்ஷனில் போனாரோ இப்படி ஆயிட்டே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவசரமாக கிளம்பி மருத்துவமனைக்கு ஓடினர். அங்கே மகேஸ்வரன் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தான். உடல் முழுவதும் கட்டு. பயப்படாதீங்க, உயிருக்கு ஆபத்தில்லை. கையில் தான் பலமான அடி, வலது கையில் எலும்பு உடஞ்சி போயிருக்கு. பழையபடி அவர் வேலைக்கு திரும்ப குறைஞ்சது 3 மாதமாவது ஆகும். அக்கா இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். ரமாவிற்கு மகேஸ்வரனுக்காக பரிதாபப்பட முடியவில்லை. இப்படி கூடவா உலகத்தில் உடனுக்குடன் தண்டனை கிடைக்கும்? என்னை கட்டி பிடிச்ச கை இப்பொழுது உடைந்து விட்டது. ஆண்டவன் நின்று கொள்வான் என்று யார் சொன்னது? அன்றே கொள்கிறான். அவளுடைய மனம் இளகவில்லை, இறுகத்தான் செய்தது. ஆனால் சொந்த சகோதரியின் துயரத்தை வேடிக்கை பார்க்க முடியுமா? ஆறுதல் சொல்ல முற்பட்டாள். ஆனால் அவளோ ஆத்திரமாக இவள் மீது பாய்ந்தாள். ரமா, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. அதிர்ச்சியாக அக்காவை பார்த்தாள். அக்கா, என்ன சொல்ற? ஊருக்கா? அத்தான் ஹாஸ்பிட்டலில் இந்த நிலைமையில கிடக்கிறாரு. நீ அத்தானுக்கு பக்கத்தில் இரு, நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன். முதலில் ஊருக்கு சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ரமா இப்படி ஆன பின் அதை பற்றி நினைக்க கூட இல்லை. ஆனால் தன்னுடைய அருகாமையும் ஆறுதலும் உதவியும் அக்காவுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் அவள் இப்படி கூறியது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நீ பார்த்துட்ட வரைக்கும் போதும், முதல்ல கிளம்பு. ஏன்? போதுண்டி, நான் கூட என்னவோ உனக்காக இறக்கப்பட்டேன். வக்காலத்து வாங்கி உனக்காக அம்மாவையும் கோபாலையும் திட்டினேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீ இவ்வளவு மோசமான தோஷக்காரின்னு. இங்கே வந்து 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என் புருஷனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு. உன்னோட ஜாதகம் நீ எங்கே இருக்கியோ அங்கே உள்ளவங்களை ஆட்டி படைக்கும் என்பது சரியாக தான் இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டு உறைந்து போனாள் ரமா. ஒரு மனிதனின் கவனக்குறைவிற்கு என் ஜாதகம் காரணமா? பட்ட காலிலேயே பட்டதை போல் துடித்து போய்விட்டாள். தனக்கு ஆதரவாக பேசும் ஒரே ஜீவன் செந்தாமரை மட்டும்தான் என ஆறுதலாக இருந்தவளுக்கு செந்தாமரையின் வார்த்தைகள் நெருப்பை அள்ளி கொட்டியதை போல் இருந்தது. பொங்கி வந்து தேங்கி நின்ற கண்ணீரோடு அக்காவை பார்த்தாள். அந்த பார்வையில் அக்கா நீயுமா என்ற கேள்வி தொக்கி நின்றது. ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் என் புருஷனுக்கு கை உடைஞ்சதோட போச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பிச்சிட்டாரு. நீ இனியும் இங்கே இருந்தா அவருக்கு ஏதாவது ஆயிடும். உன்னை சொல்லி குத்தமில்லை,
உன் ஜாதகம் அப்படி. அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. போய் ஊருக்கு சேரு. தேங்கி நின்ற கண்ணீர் துளிகள் உருண்டு கன்னத்தில் வழிய மருத்துவமனையை விட்டு வெளியேறினாள். புருஷனின் யோகியதை தெரிந்தால் இப்படி பேசுவாளா அவள்? அவனுக்கு காமத்தை தூண்டியது கூட என் ஜாதகம்தான் என்பாள். தவறாக செயல்பட வைத்ததற்கு கூட காரணம் என்னுடைய கிரகம்தான் என்பாள். மற்றபடி தன் கணவன் உத்தமன்தான் என்பாள். ஆத்திரமாக தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் நின்றபோது சொல்ல முடியாத வேதனை அவளுக்குள் பொங்கியது. நிம்மதியாக இருக்கலாம் என வந்த இடத்தில் இப்படி திரும்ப நரகத்திற்கே போகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பந்தாட்டமான வாழ்க்கை? கண்ணீரை துடைத்து கொண்டு சீர்காழி செல்லும் பேருந்தில் அமர்ந்தாள். அவள் வீட்டிற்கு வருவதற்குள்ளாகவே எல்லா விஷயமும் அம்மாவிற்கு தெரிந்திருந்தது. செந்தாமரை தொலைபேசி செய்து அழுதிருப்பாள். உள்ளே நுழைந்ததுமே அவளுக்கு அர்ச்சனை காத்திருந்தது. கோபால் தான் முதலில் ஆரம்பித்தார். என்னமோ அன்னைக்கு நான் சொன்னதுக்கு உனக்கு அவ்வளவு ரோஷம் வந்தது. உன் அக்காவுக்கு அதுக்கு மேலே ரோஷம் வந்தது. என்னை திட்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போனாலே, இப்போ என்ன ஆச்சு பாத்தியா? கோபாலை பரிதாபமாக பார்த்தாள். கோபால், என்னிடம் அந்த மனிதன் நடந்து கொண்ட விதம் உனக்கு தெரிந்திருந்தால் நீ இப்படி பேசி கொண்டிருப்பாயா? அறிவாளை தூக்கி கொண்டு கிளம்பி விட மாட்டாயா? நன்றாக இருக்கும், இன்னொரு கையையும் வெட்டி போட்டு விடுகிறேன் என ஆத்திரப்பட மாட்டாயா? என்ன ஜாதகமோ என்ன கோளாரோ இப்படி கஷ்டகாலம் வந்து சேருது. நல்லா இருந்த மனுஷன் இப்படி அடிபட்டுக்கிட்டு கிடக்காரு. இது போற இடமே உருப்படாது போல இருக்கு. அவ புருஷனை ஆஸ்பத்திரியில் தள்ளதான் இங்கிருந்து போனா போல இருக்கு. பிறந்த உடனேயே என் குங்குமத்தை பறிச்சா, இப்போ அவ குங்குமத்தை பறிக்க போயிருக்கா. கொதித்து போய்விட்டாள் ரமா. அம்மா பழையபடி ஆரம்பித்து விட்டாள். அந்த கேடு கட்ட மனிதன் செய்த செயலை அறிந்தால் அந்த அம்மா இப்படி பேசுவாளா? மூளையில் இருக்கும் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்க மாட்டாளா? எதையும் சொல்ல முடியாமல் எல்லா திட்டுக்களையும் வாங்கி கொண்டாள். ஏச்சுக்களோடும் பேச்சுக்களோடும் நாட்கள் நகர்ந்தன. பரீட்சை நெருங்கி கொண்டிருந்தது. ரமா எல்லாவற்றையும் மறந்தாள். ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் புறம் தள்ளினாள். அம்மாவின் சொற்களை அலட்சியப்படுத்தினாள். படிப்பு ஒன்றே லட்சியமாக படித்தாள். அத்தனை பரீட்சைகளையும் அருமையாக எழுதி முடித்தாள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வளர்ந்தது. நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. ஆனால் தொடர்ந்து வரும் விடுமுறையை எப்படி எதிர்கொள்வது என்பது பெரியதொரு பயம் நிறைந்த கேள்வியாக கண் எதிரே நின்றது. பரீட்சை முடிவு வெளியாகி அடுத்த வகுப்பு சேரும் வரை என்ன செய்வது? வீட்டில் நிச்சயமாக இருக்க முடியாது. அம்மா வார்த்தைகளாலேயே குதறி போடுவாள். கோபால் குரூரமான சொற்களால் கொலை செய்வான். எங்காவது போய்விட வேண்டும். எங்கே போவது? பெரியக்கா வீட்டிற்கு போய்தான் பெரிய பிரளயம் உண்டானதே. சின்னக்கா வீடு இருக்கிறது. அம்மா அனுப்ப மாட்டாள். அனுப்பினாலும் யார் வீட்டிற்கும் போகக்கூடாது. ஏதாவது கற்றுக்கொள்ளும் சாக்கில் தினமும் வெளியில் போய் வந்தால்தான் நன்றாக இருக்கும். இல்லாவிட்டால் பைத்தியமே பிடித்துவிடும். கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் காசு செலவாகும் விஷயம் என்றால் அம்மா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாள். தெருமுனையில் இருக்கும் வசந்தி அக்காவிடம் தையல் கற்றுக்கொள்ளலாம். வசந்தி அக்கா வாழ்விழந்த விதவை. 2 குழந்தைகளோடு தனியாக தையல் கடை ஆரம்பித்து 4-5 பெண்களை வேலைக்கு அமர்த்தி தொழிலை விரிவுபடுத்தியிருக்காள். அம்மாவிடம் சொல்லாமலேயே சென்று அவளிடம் கேட்டபோது, பட்டன் தைக்க கொக்கி ஆள் கட்ட வேணும், வேலைக்கு வாயேன், அப்படியே தையலையும் சொல்லித்தரேன் என்றாள். நல்லதாக போயிற்று. தையல் மட்டும் கற்றுக்கொள்ள சென்றால் கட்டணம் தர வேண்டும். கடையிலேயே வேலை என்றால் அந்த வேலைக்கான கூலிக்கு பதில் தையலை இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். அம்மாவிடம் சொன்னாள். எதற்குமே எடுத்த உடனேயே முட்டுக்கட்டை போடும் கோமதி அதிசயமாக அதற்கு சம்மதித்தாள். சம்மதிப்பிலும் சுயநலம் இல்லாமல் இல்லை. பெண் தையல் கற்றுக்கொண்டால் பிறகு வருமானத்திற்கு ஒரு வழி கிடைக்கும். எப்படியும் அதிகமாக படிக்க வைக்கப் போவதில்லை. இதன் மூலம் 4 காசு வந்தால் 4 பண்டம் பாத்திரம் வாங்கி வைத்தால் திருமணத்திற்கு உதவுமே என்ற எண்ணம் அவளை சம்மதிக்க வைத்தது. விடுமுறை ஓரளவு விடுதலையை கொடுத்தது. இந்த தையல் மூலம் நிம்மதியாக சென்று வந்தாள். ஒரு நாள் 6 மணிக்கு கடையில் இருந்து அவள் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் ஒரு பைக் நின்றிருந்தது. யார் பைக்கில் வந்திருப்பது? சின்னக்கா கவிதாவும் அவளுடைய கணவருமாக இருக்குமோ? வானகிரியிலிருந்து சீர்காழிக்கு பேருந்திற்காக காத்திராமல் வண்டியில் வருவதே சுலபம். அக்காவை சந்திக்கும் ஆவலுடன் சந்தோஷமாக படியேற முயன்றவளுக்கு அதே சமயம் உள்ளிருந்து கோபாலுடன் இணையாக வெளிப்பட்ட இளைஞனை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அண்ணனுடைய நண்பர்கள் யார் என்பது அவளுக்கு அவ்வளவாக தெரியாது. அவன் யாரையும் வீட்டிற்கு அழைத்து வந்ததும் கிடையாது. சரி, அப்புறம் பார்க்கலாம், வரேன்
என்று கோபாலிடம் சொல்லிவிட்டு படியிறங்கிய இளைஞன் அவளை ஒரு நிமிடம் தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு நகர்ந்தான். யார் இவன்? குழப்பமாக நினைத்தவாறே உள்ளே வந்தவள் நேராக தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அத்தியாயம் 8. இது என்னடா புது பழக்கம்? வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு பையனை கூட்டிகிட்டு வர்றது? எதுக்கு வந்தாம? இனிமே இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேலையை வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? கூடத்தில் அம்மா கத்தினாள். அம்மா, ஏன் கத்துற? அவன் 4வது 5வதுல என் கூட படித்தவன். அப்புறம் சென்னை போயிட்டான். இப்போ ஏதோ வேலையாக ஊருக்கு வந்தவன் என்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தான். வேலை பார்க்குறானா? துபாய் போக போகிறானா? அம்மாவுக்கு சுறுசுறுவென ஆதங்கம் பீரிட்டது. உன் கூட படிச்சினவங்க எல்லாம் நல்ல நிலமையில இருக்கானுங்க. உனக்கு தான் இன்னும் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அம்மா சொல்லு. அவனும் என்னை மாதிரி இருந்தவன் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிகிரி கூட முடிக்கலை. அவனோட அக்கா புருஷன் நல்ல வசதி, சென்னையில் இருக்காரு. அவர் தான் இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அம்மாவின் ஆதங்கம் இன்னும் கூடியது. நாயா பிறந்தாலும் நல்ல நேரத்தில் பிறக்கணும். அவனுக்கு அமைஞ்ச அக்கா புருஷன் கை தூக்கி விடுறவனா இருக்கான். நமக்கும் தான் 1க்கு 2 அக்கா புருஷங்கள் இருக்கிறானுங்க. நமக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. உள்ளே உடைமாற்றி கொண்டிருந்த ரமாவிற்கு சிரிப்பு வந்தது. அம்மா, நீ மனசு வச்சா நானும் அவனை மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம். கை நிறைய சம்பாதிக்கலாம். அம்மா படபடப்பானாள். நீ கை நிறைய சம்பாதிக்கணும் தானே நான் தினமும் கவலைப்படுறேன். நான் என்ன செய்யணும் சொல்லு? நீயும் வெளிநாடு போக ஏற்பாடு பண்ணணுமா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா? ஆனால் நான் என்னடா வச்சுருக்கேன்? நகை நட்டு வீடு வாசல்னு இருந்தால் விற்று கொடுக்கலாம். உனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஒரு பொண்ணை தானே பெற்று வச்சுருக்கேன். அவளால் தானம்மா நமக்கு அதிர்ஷ்டமே வரப்போகுது. அவளாலையா? அவளே ஒரு தரித்திரம் முடிச்சு சிரிக்கி. அவளால் நமக்கு என்னடா அதிர்ஷ்டம் வரப்போகுது? பாவாடை நாடாவை இடுப்பில் இறுகி கட்டி கொண்டிருந்த ரம்மா புருவம் சுருக்கியபடியே ஜன்னல் வழியே பார்த்தாள். என்ன சொல்கிறான் இவன்? அதிர்ஷ்டமா? என்னாலா? அம்மா சொல்வதைப் போல் நான் தரித்திரியம் பிடித்தவள் அல்லவா? அம்மா, இப்போ வந்துட்டு போனானே செல்லத்துறை, அவனோட அக்கா புருஷனுக்கு பொண்ணு தேடித்தான் ஊருக்கு வந்திருக்கான். என்னடா உளர்ற? எவனாவது தான் அக்கா புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண நினைப்பானா? ஏன் இவன் அக்காவுக்கு என்னாச்சு? குழந்தை கிழந்தை இல்லையோ? இல்லை ஏதாவது நோய் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறாளா? அவனோட அக்கா போன வருஷம் கேன்சர் வந்து செத்து போயிருச்சான். அடப்பாவுமே. பிள்ளைங்க? 2 பசங்க. ஒருத்தன் 8வது படிக்கிறான், இன்னொருத்தன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 2மே ஆண் பிள்ளைங்க தான். அதனால் அக்கா புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு தேடுறான். இவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்கன்னா அவருக்கு வயசு அதிகமாக இருக்குமே. ஆமாம், 40 தொட போகிறதா சொன்னான். நம்ம வீட்டுக்கு அவன் வந்ததே இதை பற்றி பேசதான். நல்ல பொண்ணாக இருந்தால் உன் அம்மா கிட்ட சொல்லி பார்த்து சொல்லுன்னா. விதவையாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னா. அப்போ தான் என் மனசில் தோணுச்சு, நம்ம ரமாவை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு. அடி செருப்பால் தடி தடியாக 2 பிள்ளைங்க இருக்கிற அந்த கிழவனுக்கு 2ஆம் தரமாக இந்த பச்சை மண்ணை போய் ஆவி பயலை, எப்படி நான் உனக்கு இப்படி நினச்சி கூட பார்க்க முடியுது? தாவணியை கட்டாமலேயே அப்படியே மார்பில் போட்டுக்கொண்டு சுவரோடு சுவராக சாய்ந்தாள் ரமா. இதயத்தின் படபடப்பு அறை முழுவதும் எதிரொலிப்பதைப் போல் இருந்தது. சி என கோபாலின் மீது அருவருப்பும் கோபமும் உருவாகியது. அதே சமயம் அம்மாவின் பச்சை மண் என்ற வார்த்தை நெஞ்சை பிசைந்தது. கேட்ட உடனேயே நெருப்பை அள்ளி கொட்டியது போல் துடித்த அம்மாவின் துடிப்பு அவள் மனதில் அடங்கி கிடந்த பாசத்தை, இது நாள் வரை அவள் காட்டாத அன்பை ஒரே நிமிடத்தில் உணர்த்தியதைப் போல் இருந்தது. நெகிழ்ந்து உருகி நெஞ்சை பிளந்து காட்டிய அனுமாரின் செயலைப் போல் இருந்தது. கண்கள் பொங்கி அருவியாய் வழிந்தது. அந்த வார்த்தைகள் வெளிப்படையான பாதுகாப்பை, உறுதியான அரவணைப்பை தருவதைப் போல் இருந்தது. அம்மா அம்மாதான். அவளால் மாற முடியாது. அன்பை மறைக்க முடியாது. கொத்தி கொத்தி துரத்தினாலும் தன் குஞ்சை பருந்திடம் பறிகொடுக்க எந்த கோழி முன்வரும்? அவன் போட்ட திட்டத்தை விட, அவன் சொன்ன வார்த்தைகளை விட ரணமான விஷயம் ஒன்று இருக்க முடியாது. ஆனால் அந்த வலியை கொஞ்சம் கூட உணர முடியாமல், வேதனை தாக்காமல் அம்மாவின் பாசம் கேடயம் போல் தடுத்ததையும் அவளால் உணர முடிந்தது. அம்மாவிடம் எதுவுமே இல்லை. தங்கத்தால் ஒரு திருகாணி கூட கிடையாது. என்னை கல்யாணம் செய்து கொடுக்க. ஆனால் என் திருமணத்தை பற்றிய எண்ணம் அழகான தோட்டமாக அவளுக்குள் பூத்து குலுங்குகிறது. வண்ணமயமான தேராக பவனி வருகிறது என் கல்யாண தேர். அவளுடைய ஆசைகள் அழகிய அருவியாய் கொட்டுகிறது. அதுவே அவளுடைய ஆசிர்வாதமாக இவளை தழுவிக்கொள்கிறது. ஆசைகளே ஆசிர்வாதமாகும் அதிசயங்களை அம்மாவால் மட்டுமே நிகழ்த்தி காட்ட முடியும்.
கனப்பொழுதாவது கட்டி தழுவி அம்மாவின் நெஞ்சில் தலை வைத்து கண்ணீர் அருவியால் கொட்டி நினைக்க வேண்டும் போல் இருந்தது. அம்மா, உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற எந்த பேச்சும் உருப்படுற வழியை உண்டு பண்ணாது. நீ என்னை பற்றி ஏதேதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்க. வேலைக்கு போய் மாதம் 50,000 சம்பாதிக்க போகிறேன், உடனே வீட்டு கஷ்டமெல்லாம் மறைஞ்சிட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. எம்ஃபில் படித்தவனெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். எம்காம் படித்த எனக்கு என்ன வேலை கிடச்சிடும்? அதுவும் ஜஸ்ட்டு பாஸ். அம்மா, என்னோட இயலாமையை நான் ஒத்துக்கிறேன். அப்படியே வேலை கிடைச்சாலும் 3000 4000 தான் சம்பளம் கிடைக்கும். அதை கொண்டு தினசரி வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு ரமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுமா? அப்பாவோட சொத்து வித்த காசு இருந்தது, ஏதோ 2 பொண்ணுங்களையும் கரையேற்றினேன். இனி என்ன இருக்குது? அவளை வீட்டிலையே வச்சிருப்பது. வயசாகி 30-35 வயசுக்கு அப்புறம் எவனாவது 2ஆம் தாரமாக 3ஆம் தாரமாக கிடைப்பானான்னு ஏங்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ வரதை எதுக்கு தட்டி கழிக்கணும்? இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நல்லது. செல்லத்துறையை துபாய்க்கு அனுப்பின மாதிரி என்னையும் அனுப்புவார். எனக்கும் ஒரு வழியை காட்டுவார். அவன் பேச பேச கோமதி எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பதை கண்ட ரமா சற்று முன் அம்மாவின் மேல் ஏற்பட்ட அத்தனை உணர்வுகளும் சட்டென வடிந்தவளாக தடுமாறினாள். என்ன அம்மா மௌனமாக இருக்கிறாள்? யோசிக்கிறாளா? குப்பென நெஞ்சை தாக்க அப்படியே உறைந்து நின்றாள். எப்படியோ என்னவா இருந்தாலும் 40 வயசுக்காரனுக்கு அம்மா, அவனுக்கு 40 வயசுன்னு யோசிச்சா இவ 50 வயசு வரைக்கும் உட்கார்ந்துருப்பா. உட்கார்ந்து யோசிமா சொல்லிவிட்டு அவன் வெளியே போய்விட்டான். அம்மா சமையலறையை நோக்கி நகர்வது தெரிந்தது. தாவணியை அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்த ரமாவிற்குள் புயல் மையம் கொண்டிருந்தது. அம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன்? நீயும் இதுக்கு சம்மதிக்க போறியா என கத்த வேண்டும் போல் இருந்தது. மனமே பொறு, அவள் அம்மா, உன் அம்மா அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டாள். அமைதியாக இருக்கிறாள் என்பதற்காக அம்மா யோசிக்கிறாள் என நினைக்காதே. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி நினைக்காதே. அவள் அம்மா, உன் அம்மா. தன் இயலாமையினால் மகன் இப்படியெல்லாம் நினைக்கிறானே என்ற வேதனை அவளுடைய உள்ளத்தை அடைக்கிறது. அதனால் இந்த அமைதி. ஆனால் அவளுடைய தாய் மனம் தவித்து கொண்டிருக்கிறது, வைராகியத்தில் இறுகி கொண்டிருக்கிறது. போடா என்று மகனை மனதளவில் புறந்தள்ளி கொண்டிருக்கிறாள். 4 வீட்டிற்கு 10 பாத்திரம் தேய்த்தாவது என் மகளுக்கு கல்யாணம் செய்து வைப்பேன் என மனதில் சூளுரைத்து கொண்டிருக்கிறாள். தாயை புரிந்து கொள்ள மகளால் மட்டும்தான் முடியும். புரிந்து கொள். அவசரப்பட்டு எதையும் அள்ளி தெளித்து விடாதே. மனதை அடக்கினாள். மௌனமாக பின்பக்கம் வந்தாள். அமைதியாக அமர்ந்து பாத்திரங்களை தேய்த்து கழுவி கவிழ்த்தாள். அவளுடைய கனவுகளையும் ஆசைகளையும் போல் பாத்திரங்கள் புது மெருகு கொண்டு பளபளத்தன. அந்த பளபளப்பில் புது பாத்திரம் ஒன்று கண்ணாடியாக அவள் அழகை பிரதிபலித்தது. தன் அழகிய உருவத்தை தன் அண்ணன் 40 வயதுக்காரனுடன் திருமணம் நடத்த திட்டமிட்டதை நினைத்தாள். வேதனையில் மனம் சுருண்டது. உள்ளே சமையலறையில் வேலை செய்யும் அம்மாவின் அமைதியும் அதே வேதனையில் சுருண்டு கொண்டிருக்கிறது என அவள் தவறாக கணக்கு போட்டு கொண்டிருந்தாள். இரவு தன் பக்கத்தில் படுத்திருந்த அம்மாவை அடிக்கடி பார்த்த வண்ணம் படுத்திருந்தாள் ரமா. அம்மா ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தாள். இந்த ராஸ்கலை பாரேன், இப்படி ஒருத்தனுக்கு உன்னை கட்டித்தர நினைக்கிறான் என புலம்புவாள் என நினைத்தாள். என்றைக்கு அம்மா அவளுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாள் இதை பகிர்ந்து கொள்ள? ஆனால் அம்மா வெகு நேரம் வரை உறங்காமல் புரண்டு கொண்டிருப்பதை கண்டாள். பிறகு எப்படியோ உறங்கி போனாள். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை விடுமுறை. ஆனாலும் கொக்கி கட்ட வேண்டிய ஜாக்கெட்டுகளை வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தாள். மதிய உணவிற்கு பிறகு அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து கொக்கி தைத்து கொண்டிருந்த போது வாசலில் வந்து நின்றது அந்த கார். துணுக்குற்று பார்த்தபோது கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் ஒரு பெண்மணி. அவள் கையில் பழத்தட்டு. அத்தியாயம் 9. அதிர்ச்சி இழை இழையாக பரவியதில் பிழைக்க முடியாத நோய் பரவுவதைப் போலிருந்தது. விரிந்த இமைகள் பயத்தில் உரைத்து கொண்டன. விழிகள் கண்ட காட்சி இதயத்தை அறிந்து கண்டந்துண்டமாக்கியது. காரில் இருந்து இறங்கிய பெண்மணியை தொடர்ந்து இன்னும் சில பெண்மணிகள், அதே வயசில் அதே சைஸில். அதன்பின் 2 ஆடவர்கள், நடுத்தர வயது. அந்த பெண்மணிகளின் புருஷன்களாக இருக்கலாம். யார் கண்டது? அவர்களில் ஒருவர் மாப்பிள்ளையாக கூட இருக்கலாம். அண்ணன் சொன்ன மாப்பிள்ளைதான் அரைக்கிழவனாயிற்றே. நடுநடுங்கினாள். விரல்கள் ஜன்னல் கம்பிகளை இறுக்கமாக பற்றி கொள்ள மனதிற்கு எதுவும் கிடைக்கவில்லை. தளர்ந்து தவித்தது. கடவுளே, கடைசியில் அம்மா சம்மதித்து விட்டாளா? விம்மி வெடித்தது இதயம். அம்மியை தூக்கி தலையில் போட்டதைப் போல் இருந்தது. அம்மா
அம்மா கூட உலகில் துரோகம் செய்வாளா? பச்சை மண் என்றாலே அதை தன் இஷ்டத்திற்கு பொம்மையாக்கி சுட்டு விட்டாளே, பசுமரத்தில் ஆணி அடித்து விட்டாளே. அம்மா, குழந்தை திருமணம் கொடுமை, சட்டப்படி தவறு. உணராத மனமா உனக்கு? தெரியாத வயதா உனக்கு? அந்த மாப்பிள்ளையை பொறுத்தவரை நான் குழந்தைதானே அம்மா. வறுமை உன் கண்களுக்கு வலை போட்டு மறைத்து விட்டதா? கரையேற்றவே முடியாது என இதை நிறைவேற்றுகிறாயா? திருமண வயதே எனக்கு வரவில்லை, அதிலும் அப்பா வயதில் ஒருவனோடு நானே குழந்தை. என்னை 2 குழந்தைகளுக்கு தாயாக்க துணிந்தாயா? என்னை பாழும் கிணற்றில் தள்ள முடிவு பண்ணிவிட்டாயா? வாரம் இறங்கினால் போதும் என அரைகுறையாக கர்ப்பத்தை இறக்கி வைக்கும் தாயா நீ? வெடித்து கொண்டு வந்த அழுகை வெளிவர முடியாமல் பிரசவ வேதனைப்பட்டது. என்ன செய்வது? செல்கள் பரபரத்தன. ஓடிச் சென்று வாசல் படியை அடைத்து கொண்டு வராதீர்கள், வந்த வழி போய்விடுங்கள் என கூச்சலிடலாமா? அம்மா, நீயும் ஒரு அம்மாவா? அம்மா ஆவதற்கு முதலில் ஒரு நீ பெண்ணாக இருக்கவில்லையா? உனக்குள் கனவுகள் இருந்ததில்லையா? ஆசைகள் இருந்ததில்லையா? தாய்மை சுயநலமானால் பெண்மை போய்விடுமா என்ன? கேட்கலாமா? சத்தம் போட்டு கேட்கலாமா? அண்ணன் என்று கூட பார்க்காமல் அறை கொடுக்கலாமா? உடன் பிறந்தவன் என்று கூட பார்க்காமல் காரி உமிழ்ந்து விடலாமா? கையால் ஆகாதவனாக நீ இருந்தால் என்னை ஏனடா கடை சரக்கு ஆக்குகிறாய்? என்னிடம் கைத்தொழில் உண்டு, நான் பிழைத்துக் கொள்வேன். போடா போக்கத்தவனே என ஆத்திரம் தீரும் வரை வசைப்பாடலாமா? சொல்ல நினைத்ததையெல்லாம் பேச முடியாமல் முள் தைத்தது நாக்கில். செய்ய நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாமல் சிலையானது உடல். எல்லோரும் உள்ளே வந்து விடுவார்களோ என அவள் உறைந்ததொரு பார்வையோடு அரைந்து வைத்த நிலையில் வாசலையே பார்த்து கொண்டிருக்க, கடைசியாக காரிலிருந்து அவன் இறங்கினான். அழகிய இளைஞன். உறைந்த அவளுடைய பார்வையில் ஒரு ஒளிக்கதிரின் ஊடுருவல், அரைந்த அவள் நிலையில் ஒரு அசைவு. யார் இவன்? நரிகள் கூட்டத்தில் சிங்கம் போல் நடையோடு, கிழட்டு கூட்டத்தில் வாலிப இளைஞன். கார் டிரைவராக இருப்பான். இப்படி ஒரு கார் டிரைவரை பார்த்து திருமண வயதில் கல்யாணம் செய்து வைத்தால் கூட போதும். வக்கீல், என்ஜினியர் என எனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு கிழவனுக்கு என்னை சீ கூடாது. அம்மாவே இந்த அநியாயத்திற்கு துணை போனாலும் நான் போக மாட்டேன். கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தால் கதைக்காகாது. அம்மாவும் அண்ணனும் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. வந்திருக்கும் அந்த வயதான மாப்பிள்ளையிடம் தனியாக பேசலாம். இப்பொழுது பார்த்துவிட்டு போகட்டும். அவரை தனியாக சந்தித்து பேசுவோம். படிப்பின் மீது எனக்கு இருக்கும் ஆர்வத்தை எடுத்து சொல்லி, ஐயா, என்னை படிக்க விடுங்கள், ஒரு முதிர்கன்னிக்கோ விதைவைக்கோ வாழ்வு கொடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று அவருடைய காலில் விழலாம். அவருக்கும் படிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், புரிந்து கொள்வார். ஜன்னல் பக்கமிருந்து திரும்பினாள். நன்றாக மூச்சை உள்வாங்கினாள். உட்கார்ந்தாள். நிதானமாக பழையபடி கொக்கிகளை கட்டத் தொடங்கினாள். நடுங்காத விரல்கள் மனதின் உறுதியை வெளிப்படுத்தின. கூடத்தில் பேச்சு சத்தம் கேட்டது. 10-15 நிமிடங்களுக்கு பிறகு அம்மா வந்தாள். ரமா என்று அருகே வந்தாள். உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. தெரியும், நீ பார்த்துருக்கிற. 2 பிள்ளைக்கு அப்பனான அந்த மாப்பிள்ளையை கட்டிக்க நானும் ரெடி. சீக்கிரமே விதவையானாலும் வாழ்ந்த காலத்தில் நீ அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்திருக்க. என் தலையெழுத்து இதான்னா நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே கேட்கக்கூடாது என்று நினைத்தாலும் கேட்காமல் இருக்க முடியவில்லை. அம்மாவின் மேலிருந்த ஆத்திரம் வெடித்தது. அம்மாவின் முகம் மாறியது. ரமா, இப்போ வந்திருக்கிறது அந்த மாப்பிள்ளை இல்லடி. ரமா துணுக்குற்றாள். பின்ன? அம்மா சற்றென்று மகளின் கையை பற்றி கொண்டாள். நீ அதிர்ஷ்டக்காரி. இவங்க சீர்காழி தான், வெளந்திர சமுத்திரம் கிட்ட வீடு. உன்னை தையல் கடையில் அந்த அம்மா பார்த்துருக்காங்க. பிடிச்சு போய் பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. அம்மா மாதிரி அவளால் இன்ப அதிர்ச்சியில் படபடக்க முடியவில்லை. மாறாக குழப்பமாகத்தான் இருந்தது. கடையில் பார்த்தார்களா? இந்த பெண்மணிகள் யாரையும் நான் பார்த்த மாதிரியே தெரியலையே. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான் தெரியுமா? டாக்டருக்கு படிச்சிருக்கானா என்றாள் அம்மா. குப்பென நெஞ்சை அடைத்தது. அம்மாவின் முகம் சூரியகாந்தியாக மலர்ந்தது. அந்த சிரிப்பும் மலர்ச்சியும் பிரகாசமும் அம்மாவின் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒன்று. அவள் தன் கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டிருப்பதையும் உணர்ந்த போது ரமாவின் மனதில் சந்தோஷ கிளர்ச்சி. ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தன்னை பார்க்க வந்திருக்கிறான் என்ற இன்ப அதிர்ச்சி அவளை எள்ளளவும் கிளர்ச்சி கொள்ள வைக்கவில்லை. மாறாக அம்மாவின் முகத்தில் கண்ட மலர்ச்சி, மகிழ்ச்சி, புனலாக பொங்கிய ஆனந்தம், பிரம்மாண்டமான பிரகாசம், குழந்தையின் குதூகலிப்பு. அம்மா அழகானவளாக, புது அழகு படைத்தவளாக தெரிந்தாள்.
அம்மாவின் அழகை மட்டுமே ரசித்த வண்ணம் அதில் லயித்த வண்ணம் நின்றிருந்தாள். காணாத அந்த அழகை களைந்து விடாத வண்ணம் பாதுகாத்திட வேண்டும் என்றுதான் ஒரு உணர்வு இருந்தது. அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? அதிர்ஷ்டக்காரிடி நீ. அம்மா பிடித்திருந்த கையை விட்டுவிட்டு பரபரப்புடன் செயல்பட்டாள். பரபரப்புடன் பீரோவை திறந்து அழகான புடவை ஒன்றை எடுத்து கையில் கொடுத்தாள். இந்த புடவையை கட்டு. சொல்லாமல் கொல்லாமல் திடுதிப்புன்னு வந்ததுனால எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இந்த நேரம் பார்த்து இந்த கோபாலை கூட காணும். ஏதாவது ஸ்வீட்டு காரமாவது வாங்கிட்டு வர சொல்லலாம். பக்கத்து வீட்டில் ஆயிஷா அம்மாவோட புள்ள இருக்கானான்னு பார்க்குறேன் சொல்லிவிட்டு புயல் போல் வெளியேறினாள் அம்மா. ரமா யோசனையாக நின்றாள். கூட்டத்தில் வந்த அந்த இளைஞன் ஞாபகத்திற்கு வந்தான். டிரைவர் என்ன நினைத்தாளே, அவனா? அம்மாவை போல் அவளால் துள்ளி குதிக்க முடியவில்லை. அவன் டாக்டராக இருந்தால் போதுமா? என் எதிர்காலம் என்ன? நான் படிக்க வேண்டாமா? பட்டம் வாங்க வேண்டாமா? டாக்டர் அளவிற்கு படிக்காவிட்டாலும் சொந்தமாக ஒரு வேலைக்கு போக வேண்டாமா? எதுவுமே படிக்காமல் சொந்த காலில் நிற்காமல் ஒரு டாக்டருக்கு மனைவியானால் நான் அவனுக்கு மனைவியாக இருக்க முடியுமா? மனநோயாளியாகத்தானே இருப்பேன். அவள் யோசித்து கொண்டே நிற்க அம்மா எட்டி பார்த்து, புடவை கட்டிட்டியா என கேட்டுக்கொண்டே வந்தாள். புடவையை கட்டினாள். சில நிமிடங்கள் கழித்து அம்மா அவளை கூடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்தாள். அமர்ந்திருந்த பெண்மணிகளில் ஒருத்தி பேசினாள். நாங்கள் பொண்ணை கடையில் பார்த்து பிடிச்சி போய் தான் வந்திருக்கோம். அதனால் புதுசாக பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சரியில்லை. என் பையன் இப்போ தான் டாக்டருக்கு படித்து முடிச்சிருக்கான். இப்போது கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் அவசரமே இல்லை. ஆனால் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுறோன்னா என் பையன் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறான். என் பையனை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். ஆனாலும் வெளிநாடு அனுப்புறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப கண்டிப்பானவள். என் பையன் இப்போவே கல்யாணம் வேண்டாம்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணுறான் தான். ஆனால் நான் விடலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் மேற்படிப்புக்கே அனுப்புவேன், இல்லாட்டி இங்கேயே படின்னு சொல்லிட்டேன். அதனால் வேறு வழியே இல்லாமல் அவன் ஒத்துக்கிட்டான். உங்கள் பொண்ணுக்கு எங்கள் பிள்ளைய பிடிச்சிருந்தா போதும். உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் நிலைமையை பற்றி எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் எங்ககிட்ட இல்லை. இதுவரை தலை குனிந்தபடி அமர்ந்திருந்த ரமா மெல்லிய மின்னல் கோடு மனதில் உண்டாக நிமிர்ந்து அந்த பெண்மணியை பார்த்தாள். பணம் காசு இருக்கிறது என்பதற்காக ஏழ்மையானவர்கள் தானே கேட்டால் பெண்ணை எப்படி கொடுக்காமல் போவார்கள் என்ற அலட்சியம் இல்லாமல், பெரியவர்களுக்கு பிடித்திருந்தால் போதும் என்றில்லாமல் பெண்ணுக்கு பிடித்திருக்கிறதா என கூறியது அவளுக்குள் அந்த பெண்மணியின் மீது மதிப்பையே தந்தது. தன்னுடைய எந்த விருப்பத்திற்குமே மதிப்பளிக்காத இந்த வீடு, கிழட்டு மாப்பிள்ளை தலையை கட்ட முடிவெடுத்த அண்ணன் அம்மா. கோமதி உடனே நானும் அப்படிதாங்க, ரொம்ப கண்டிப்பானவள். சின்ன வயசுலேயே என் வீட்டுக்காரரை போய் சேர்ந்துட்டாரு. 3 பொண்ணுங்க, யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன் என்றாள். ஏதோ கண்டிப்பு விஷயத்திலாவது அவர்களுடன் ஒற்றி இருப்பதை காட்டிக்கொள்வதில் பெருமைப்பட்டு கொண்டாள். ஆனால் ரமாவோ எந்தவித சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அம்மா உள்ளே போகச் சொல்லி ஜாடை காட்ட எழுந்து உள்ளே போனாள். ஆண்டி, நான் ரமா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? உங்கள் அனுமதி வேணும் என்றான் மாப்பிள்ளை பையன். அத்தியாயம் 10. ரமாவும் அந்த இளைஞனும் தோட்டத்தில் கிணற்றடியில் நின்றிருந்தனர். ரமாவிற்கு அம்மாவை நினைக்கும் போது சிரிப்புத்தான் வந்தது. அம்மா எவ்வளவு கண்டிப்பானவள்! அண்ணனிடம் ஒரு நண்பனை கூட வீட்டிற்கு அழைத்து வரக்கூடாது என சட்டம் போட்டவள். இவளையும் அனாவசியமாக யார் வீட்டிற்கும் போகக்கூடாது என்றவள். தனியே இவனோடு பேச அனுமதித்தது மட்டும் எந்த சட்டத்தில் பொருந்தும்? சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள். நானே உங்களை தனியாக சந்தித்து பேசணும்னு நினச்சிருந்தேன். நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. ரமா கூச்சமோ வெட்கமோ தயக்கமோ என்று நிமிர்ந்து நின்றபடி பேசினாள். அப்படியா? வெரி குட். என்ன பேசணும் சொல்லுங்க ரமா. நான் எப்படி உங்களுக்கு பொருத்தமானவளாக நினச்சிங்க? வசதியை சொல்கிறீங்களா? அது 2வது பட்சம். அது 2ஆம் பட்சம். முதல்ல படிப்பு. நீங்கள் டாக்டர், நான் +2. ஒரு டாக்டர் தன்னுடைய மனைவியும் ஒரு டாக்டராக இருக்கணும்னு தானே விருப்பப்படுவார். நிச்சயமா என்னோட மனைவியும் ஒரு டாக்டராக தான் இருக்கணும். அப்போது என்னை வேண்டாம்னு சொல்லிடலாமே. ஏன் சொல்லணும்? நான் டாக்டர் இல்லையே. ஆக்கிட்டா போச்சு. சர்வசாதாரணமாக அவன் சொல்ல உண்மையில் பெரியதொரு அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். என்ன சொல்கிறீங்க? +2ல் நல்ல மார்க் எடுப்பேல்ல? ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன். அது போதும், உனக்கு டாக்டர் சீட் வாங்கித்தர நானாச்சு. உண்மையில் தலை சுற்றியது.
நானா நானா மருத்துவம் படிக்க போகிறேன்? டீச்சர் ட்ரைனிங் படிக்க கூட முடியாத சூழ்நிலையில் மருத்துவமா? அவன் அவளுடைய ஆச்சரியங்களை உள்வாங்கிக் கொண்டவனாக சிரித்தான். எனக்கும் இவ்வளவு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஆனால் அம்மா ரொம்ப கண்டிப்பு. வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்கு போகிறேன்னா திரும்பி வரும்போது வெளிநாட்டுக்காரியோடு வந்துடுவேணும்னு பயம். அந்த பயத்தினால தான் அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. நான் கூட அம்மாவோட செயல்பாடு பிடிக்காம தான் இங்கே வந்தேன். வெளிநாடு போய் படிச்சுக்கிட்டு எந்த வெளிநாட்டுக்காரியோடையும் திரும்பி வராமல் அம்மா வளர்த்த பிள்ளையா திரும்பி வந்து அம்மா எதிர பெருமையாக நிற்கணும்னு தான் வைராக்கியம். ஆனால் அம்மா வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் உன்னை பார்த்த பிறகு மனசு கவிழ்ந்து போச்சு. அவளுடைய கண்களில் அவன் எதையோ தேட அவனை இன்னும் ஆச்சரியம் குறையாமல் பார்த்த வண்ணம் இருந்தாள் ரமா. உனக்கு என்னை பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடக்கும். உன்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துட்டு நான் வெளிநாடு போவேன். 2 பேருமே நம்ம படிப்பை மட்டும்தான் கவனிக்கணும். எதிர்காலம் முக்கியம். என்னை பொறுத்தவரை தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்க 2 பேருக்குமே வயசு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வயசு படிப்பு 2லையுமே நாம் நம்மளை தகுதியாக்கிக்கிட்டு நம்ம திருமண வாழ்க்கையை தொடங்கலாம். இடைப்பட்ட காலம் நமக்குள்ள மனசளவில் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். அவள் அவனை விழி அகல பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். விழிகள் கலங்கி விட்டன, மெல்ல வழியவும் தொடங்கின. ஏன் கண்ணு கலங்குற? என்னோட ஏழ்மை, நம்பிக்கை இல்லாத அம்மா அண்ணன்களால் என் கனவு, லட்சியம், ஆசையெல்லாம் அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்தேன். உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரி தான். அவன் காதலாக சிரித்தான். அம்மாவை பார்க்க பார்க்க ரமாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் உற்சாகமாக இருந்தாள். சின்னஞ்சிறு பெண் போல் வளைய வந்தாள். அவள் முகத்தில் வெளிப்படும் வெறுப்பு, எரிச்சல், வாயிலிருந்து வெளிப்படும் சனியனே, பீடையே என்ற வார்த்தைகள் எதுவுமே இப்பொழுது வெளிப்படவில்லை. மாறாக அன்பான பார்வை அடிக்கடி இவளை வருடி சென்றது. தாயால் தன் அன்பை மறைக்கவே முடியாது என்பதை உணர்த்தினாள். கோபாலுக்குத்தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அவனால் இதை நம்ப முடியவில்லை. அம்மா முதலில் அவன் பார்த்த மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அவள் மனதை வீட்டின் இல்லாமையையும் தன்னுடைய இயலாமையையும் சொல்லியே மாற்றிவிட்டிருந்தான். அம்மா சம்மதித்து விட்டாள். அவன் செல்லத்துறை மூலமாக பெண் பார்க்க வர சொல்லியும் விட்டான். செல்லத்துறையும் அவனுடைய நம்பிக்கையை வளர்த்து விட்டிருந்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, என் அக்கா புருஷன் ரொம்ப நல்லவர், உன்னையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் என்றான். ஆனால் இப்பொழுது சினிமா திருப்பம் போல் பெண் பார்க்க வந்த யுவனை அவனுக்கு நன்றாகவே தெரியும். இவன் படித்த பள்ளியில்தான் அவனும் படித்தான். பல வருடங்கள் ஜூனியரான யுவனை கண்டு அவன் மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் நிறையவே பொறாமை இருந்தது. பேச்சு போட்டி முதல் விளையாட்டு போட்டி வரை எல்லாவற்றிலும் அவன் வாங்கும் பரிசுகள், வகுப்பில் முதலில் வருவதால் கிடைக்கும் மதிப்பு எல்லோர் மனதிலும் யுவனை கதாநாயகனாக உருவாக்கிவிட்டிருந்தது. எந்த குறையும் சொல்லி தட்டி கழிக்க முடியாது. மாறாக யுவனின் மீது அப்பொழுது இருந்த பொறாமை இப்பொழுதும் கிளைவிட்டது. மருத்துவம் படித்தவன் மேற்படிப்பிற்கு வெளிநாட்டிற்கு செல்பவன் என்னை மதிப்பானா? அவன் மட்டுமா? 2ஆம் தாரமாக என்னை கட்டி கொடுக்க நினைத்தாயே, இப்பொழுது பாரடா என கேவலமாக பார்க்கும் தங்கை என்னை மதிப்பாளா? எல்லாவற்றிற்கும் மேலாக இவளை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப் போகிறான். இவளும் டாக்டர். அந்த வீட்டில் அவன்தான் பெரிய ஆள். ஆண் பிள்ளை குடும்பத்தை காப்பாற்றப் போகிறான் என்று தூக்கி வைத்த கிரீடமெல்லாம் என்னாவது? தாழ்வு மனப்பான்மையும் பொறாமையையும் போட்டி போட அம்மாவிடம் கத்தினான். அம்மா, என்னம்மா நீ? அந்த செல்லத்துறையோட அத்தானுக்கு வாக்கு கொடுத்த பின்னாடி நீ இப்படி இன்னொருத்தவங்களை பொண்ணு பார்க்க அனுமதிச்ச? என்னடா வாக்கு மூக்குன்னுட்டு இப்படி ஒரு இடம் வந்த பிறகு அவளை 2ஆம் தரமாக கட்டி கொடுத்தா ஊர் ஜனங்க காரி துப்புவாங்க. ஒன்னால் அவளை கட்டி கொடுக்க முடியாமல் போயிடுங்கிற பயத்தினால தான்டா மனம் குழம்பி என்னமோ அவள் தலையெழுத்துப்படி ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் அவள் மகாராணியாக வாழணும்னு இருக்கும்போது அதை தடுக்க நாம் யாருடா? கேட்டுக்கொண்டிருந்த ரமாவிற்கு அண்ணனின் மனநிலைமை புரிந்தது. கூடவே அண்ணன் பார்த்த மாப்பிள்ளைக்கு அம்மா சம்மதம் சொல்லி இருக்கிறாள் என நினைத்த போது மனது வலித்தது. அம்மா, அவர் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார்னு செல்லத்துறை சொன்னாம்மா. டேய், இவங்களும் பணக்காரங்க தான்டா, மனசு இருந்தால் இவங்களும் உதவி பண்ணுவாங்கடா. அம்மாவின் உறுதி அவனை ஒன்றும் செய்ய விடாமல் செய்தது. மேலும் அதிகமாக பிரச்சனை செய்தால் கூட பிறந்த தங்கைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது, உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டால் அதனால் ஒதுங்கிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை அவனுக்கு. ஒதுங்கி கொண்டு விட்டான். செந்தாமரை, கவிதா இருவருக்கும் ரமாவுக்கு இப்படி ஒரு இடம் வந்ததைக் கண்டு பொறாமை உண்டானது.
அதிலும் செந்தாமரை சும்மா இருக்கவில்லை. வெளிநாட்டுக்கு போகிறவன் சும்மா இருப்பானா? அதுவும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோடு இருந்துட்டு பிரிஞ்சு போகிறவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். அங்கே கண்டவ கூடையும் சுத்த போகிறான். செந்தாமரை சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு ரமாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. அவளுடைய புருஷனின் செய்கையை எண்ணி பார்த்தாள். கவிதாவும் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தவே செய்தாள். மா, ரொம்ப ஆடாத. உன் பொண்ணு ஜாதகமே ஒரு கோளாறு பிடிச்ச ஜாதகம். பொண்ணு பார்த்துட்டு தானே போயிருக்காங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க பாரு. அடி பாவிங்களா, உங்களுக்கு ஏண்டி இப்படிலாம் ஆசை? ஏதோ இருந்ததை போட்டு உங்கள் 2 பேரையும் கரையேற்றிட்டேன். இவளை எப்படி கரையேற்றுறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு இடத்த அனுப்பியிருக்காரு என்று சொன்னாலும் ரமாவின் ஜாதகத்தை நினைத்து இனம் புரியாத பயம் உண்டாகவே செய்தது. மறுநாள் ஜாதகமும் பொருந்தி இருப்பதாக அவர்கள் வீட்டிலிருந்து தொலைபேசி வந்தது. அம்மா ஆனந்த கூத்தாடினாள். ரோசி விஷயம் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள். மகிழ்ச்சியில் தோழியை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். உண்மையில் நீ அதிர்ஷ்டசாலிதாண்டி என உளமாற பாராட்டினாள். நிச்சயத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. சீர்காழியில் பெரிய மண்டபம் ஒன்றில் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மனதில் திருமணம் பற்றிய எண்ணமே இல்லாத ரமா கூட யுவனை எண்ணி உள்ளுக்குள் மயங்கவே செய்தாள். நிச்சயதார்த்தத்திற்கு முதல் நாளே அக்காக்கள் வந்துவிட்டனர். அம்மா மட்டும்தான் முழு உற்சாகத்துடன் இருந்தாள். ஆனால் பொழுது விடிந்ததுமே இடியாக அந்த செய்தி வந்தது. யுவனின் தந்தை மாரடைப்பால் விடியற் காலையில் இறந்தார் என்று. அத்தியாயம் 11. யுவனின் தந்தையின் எதிர்பாராத இறப்பு வீட்டில் கல்யாண கலையை இழக்கச் செய்திருந்தது. கோமதியும் கோபாலும் சாவுக்கு போய்விட்டு வந்தனர். நடக்கவிருந்த நிச்சயதார்த்தம் நடக்கவில்லை. கோமதி தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். செந்தாமரை, கவிதா, கோபால் மூவரும் தோன்றியதெல்லாம் பேசத் தொடங்கினர். நான் அப்பவே சொன்னேன், ரொம்ப ஆடாதீங்கன்னு. இவ ஜாதகம் கோளாறு பிடிச்சிது. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த அதோ கதி ஆகிவிடும். இவ பிறந்ததுமே அப்பா பொட்டுன்னு போயிட்டாரு. அதை தொடர்ந்து நாம் பிச்சை எடுக்காத குறை தான். அம்மா திட்டும் போதெல்லாம் கூட எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இவ என் வீட்டுக்கு வந்து 4 நாள் இருந்தாலே அப்போ தான் தெரிஞ்சுது இவ ஜாதகத்தோட லட்சணம். நல்லா இருந்த என் புருஷனை கையை ஒடிச்சு படுக்கையில் போட்டவ தானே. எனக்கு மட்டும் சந்தேகம்தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு. நான் மனசில் ஒன்று நினச்சா அது அப்படியே நடந்துடும் என்றாள் செந்தாமரை பெரிய ஞானியை போல். அந்த அம்மாவே ரொம்ப கண்டிப்பானவங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் இழவு விழுந்துட்டுது. இவ கழுத்தில் தாலி கட்டி தான் வீட்டு மருமகளாக வரவழைச்சிக்க நினச்சதுக்கு தன்னோட தாலியே அருந்து போயிடுச்சேன்னு அந்த அம்மா நினைக்க மாட்டாங்களா? தன்னை மூலியாக்கினவளை மருமகளாக ஏற்றுப்பாங்களா? அக்காக்கள் இருவரும் தங்கையின் மனம் வேதனைப்படுமே என்று கொஞ்சம் கூட நினைக்காமல் பேசினர். செல்லத்துறையோட அத்தானுக்கு பொண்ணு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இந்த இடம் வந்ததும் தடாலடியாக பல்ட்டி அடிச்ச. இப்போ பாரு என்னாச்சு. இனிமே அந்த அம்மா நம்ம வீட்டு படி ஏறுவாங்கன்னு நினைக்கிற? நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரியை எவன் கண்டிப்பான்? 2ஆம் தர மாப்பிள்ளையாக இருந்தாலும் முதல்ல தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் அந்த ஆள்கிட்டயே போய் எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிக்கங்கன்னு எப்படி கேட்குறது? ஆளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஏதோ பட்டிமன்றத்தில் பேசுவதை போல் பேசினார். பேசுவதெல்லாம் பாதிக்கப்பட்டவளை இன்னும் பதம் பார்க்கும் என நினைக்கவில்லை. ஆனால் வழக்கமாக பேசும் அம்மா ஒன்றுமே பேசவில்லை. அப்படியே வெறும் தரையில் கூனி குறுகி படுத்து விட்டாள். பேசி பேசி அழுத்து விட்டு செந்தாமரையும் கவிதாவும் கிளம்பி போய்விட்டனர். கோபால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்கோ போய்விட்டான். ஜன்னல் கம்பிகளை பற்றியபடியே ரமா அம்மாவையே வெறித்து பார்த்த வண்ணம் இருந்தாள். பம்பரமாய் சுழன்ற அம்மா தன் பாரம் தாழாமல் விழுந்து கிடக்கும் நெற்கதிரை போல் கிடந்தாள். வழக்கமாக திட்டிக் கொட்டும் அம்மா என்றும் பழக்கமில்லாத செயலை செய்ய தெரியாதவளை போல் கிடந்தாள். அவளுடைய மௌனம்தான் ரமாவை மேலும் அழுத்தியது. எவ்வளவு உற்சாகமாயிருந்தாள், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாள். இப்பொழுது அவற்றையெல்லாம் இழந்து அம்மா கிடப்பதுதான் அவளை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனைப்படச் செய்தது. தன்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாகிவிட்டதே என்ற எண்ணத்தை விட அம்மாவின் முகத்தில் சிரிப்பு போய்விட்டதே என்ற எண்ணம்தான் மனதை அரித்தது. என்மேல் எத்தனை அன்பு! இத்தனை நாட்களாக நீ வெளிப்படுத்தாத அன்பு இப்படி ஒரு இக்கட்டான நிலையிலா வெளிப்பட வேண்டும்? அம்மாவின் அருகே வந்தாள். அம்மாவென்று அழைக்க பயமாக இருந்தது. சுருண்டு கிடப்பவள் சூறாவளியைப் போல் சுழற்றி அடித்து விடுவாளோ என பயமாக இருந்தது.
பாவி, பீட, தரித்திரம் பிடிச்ச நாயே என பாய்ந்து குதறி விடுவாளோ என அச்சமாக இருந்தது. பிறந்த உடனேயே என் தாலியை அறுத்த, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவோட தாலியை அறுத்துட்டியேடி என என் உச்சி முடியை பற்றி குலுக்குவாளோ. ஆனால் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்லாமல், தைரியம் சொல்லாமல் இன்னும் வேதனைப்படும்படியாக பேசிவிட்டு போனவர்களைக் கண்டு எரிச்சல் வந்தது. அம்மாவின் அருகே அமர்ந்தாள். அம்மா என மெதுவாக அழைத்தாள். மெல்ல கண்களை திறந்த அம்மா அவளுடைய முகம் பார்க்க முடியாமல் தரையிலேயே கவிழ்த்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மா மெல்ல அவளை தொட்டாள். அவ்வளவுதான். கோமதி எழுந்து உட்கார்ந்து சட்டென்று மகளை கட்டிக்கொண்டு கதறி கதறி அழத் தொடங்கினாள். அம்மாவின் கோபம், விஷவார்த்தைகள் எல்லாம் காணாமல் போய் ஒரு குழந்தை போல் துடித்த அவளுடைய செய்கை ரமாவை பறித்து வைக்கச் செய்தது. அம்மா, எதுக்கு இப்படி அழற? நிச்சயதார்த்தம் நின்று போச்சே. நிச்சயதார்த்தம் தானம்மா நின்று போச்சு, உலகமே சுத்துறது நின்று போச்சா என்ன? இந்த கேள்வியால் தாக்கப்பட்டவளைப் போல் மகளை பார்த்தாள். உனக்கு இதில் வருத்தமே இல்லையா? வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? நடந்தாச்சு. என்னால் தாங்கிக்க முடியல. இனிமே அந்த அம்மா உன்னை எப்படி மருமகளாக ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிட்டாதான் கஷ்டம். என்ன சொல்கிற? வாக்கு கொடுத்துட்டோமேன்னு ஊர் பூரா நிச்சயதார்த்தத்திற்கு சொல்லிட்டோமேன்னு பயந்து என்னை கட்டிக்கிட்டு போய் தரித்திரம், பீட, என் தாலி அறுத்தவள்னு வார்த்தைக்கு வார்த்தை திட்டினா என்னால் தாங்கிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் கோமதியை சவுக்கால் அடிப்பது போல் இருந்தன. குத்தி காட்சி அடி. குத்தி காட்டலம்மா, நடைமுறையை சொன்னேன். நிறைய கேட்டாச்சு. இனியும் அதே மாதிரி வார்த்தைகளை கேட்க என் மனசில் சக்தி இல்லைம்மா. கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகாது தான், ஆனால் காட்டு பூனை கடிச்சா கோழி குஞ்சு பிழைக்குமாமா? அம்மா சட்டென்று தன் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டாள். பாவினா, பாவி, கொடுமைக்காரி. நான் பேசின பேச்சு தான் சாபமாக போயிடுச்சு. ஒரு சொல் பழிக்கலைனாலும் ஒரு சொல் பழிக்கும்பாங்க. கருணாக்கு காரினா, உன்னை தரித்திரம் பிடிச்சவ, தாலி எடுத்தவன்னு வார்த்தைக்கு வார்த்தை திட்டி திட்டியே இப்போ அப்படி பழிச்சு போயிடுச்சு. இனி நான் எப்படி உன்னை கரையேற்றுவேன்? ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது தான் கரையேற்றுறதா அர்த்தமாம்மா? கரையேற்றுறதா சொல்லிட்டு பாழங்கணத்தில் சில பேர் தள்ளிடுறாங்கம்மா. கல்யாணத்தில் ஒரு பொண்ணை கரையேற்ற முடியாதுமா, கல்வியால் தான் கரையேற்ற முடியும். என்னை எப்படியாவது படிக்க வைமா. படித்து ஒரு வேலைக்கு போய் நானே கரையேறிப்பேன். அண்ணனை படிக்க வச்ச உன்னால் என்ன படிக்க வைக்க முடியாதா? கோமதி கண்ணீரை துடைத்து கொள்ள தோன்றாமல் மகளின் முகத்தில் தெரிந்த உறுதியையும் நம்பிக்கையும் கண்டு உடல் சிலிர்த்தாள். ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் மாலையில் யுவன் வீட்டுக்கார் ரமாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. கோமதி சந்தோஷத்தில் பரபரத்து வாசலில் ஓடினாள். ரமா கூட யுவன் வருகிறானோ என எதிர்பார்ப்புடன் வாசலை பார்த்தாள். ஆனால் காரிலிருந்து இறங்கியவன் டிரைவர் போல் இருந்தான். வந்தவன் உள்ளே வராமலேயே, மா, மீனாட்சியம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. கோமதி உள்ளே வந்தாள். ரமா, என்னை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்களாம். எனக்கு பயமாக இருக்குடி. என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. ஏம்மா பயப்படுற? நாம் என்ன கொலையா பண்ணிட்டோம்? அந்த அம்மா உன்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டா என்னால் பேச முடியாமல் தடுமாறும் அம்மாவை பார்த்தாள். எப்படியெல்லாம் பேசியவள், எப்படியெல்லாம் திட்டியவள், எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தியவள். ஆனால் அடுத்தவர் ஒரு வார்த்தை சொல்ல பொறுக்க முடியாதவளாய் அம்மாவின் அன்பின் ஆழம் புரிய அவளுடைய கண்கள் கலங்கின. என்ன சொன்னாலும் சொல்லட்டுமேம்மா, எதையுமே மனசில் போட்டுக்காதம்மா. நீ பாட்டுக்கு வந்துடு. அவங்க எது சொன்னாலும் அதால் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுமா. தனக்குத்தானே தைரியப்படுத்தி கொண்டவளாய் அம்மா கிளம்பி போனாள். அந்த பெரிய பங்களாவின் முன் கார் நின்றது. இறங்கிய கோமதி தயக்கமாக படியேறினாள். ஒரு வேலைக்கார பெண்மணி வந்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். உள் அறையில் ஒரு சோஃபாவில் சாய்ந்த வண்ணம் அமர்ந்திருந்தார் மீனாட்சி அம்மாள். காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தார். கோமதியை கண்டதும் எழுந்து வரவேற்றார். வாங்க, உட்காருங்க என்றார். கோமதி அவள் காட்டிய இருக்கையில் தயக்கமாக அமர்ந்தாள். அறையில் மாட்டி மாலையிடப்பட்டிருந்த தன்னுடைய கணவருடைய புகைப்படத்தை சில நிமிடங்கள் பார்த்த மீனாட்சி எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார். ஒருவித குற்ற உணர்வு அவரை முழுவதுமாக ஆட்கொண்டது. என்ன பேசுவாளோ இந்த பெண்மணி என கலக்கமாக பார்த்தாள் கோமதி. கோமதிமா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதில் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். குபீரென சந்தோஷம் ஒரு அருவி போல் தலையில் கொட்ட இன்ப அதிர்ச்சியில் பேச முடியாமல் தடுமாறினாள். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிச்சயதார்த்தமா? பின்ன நின்று போன நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டாமா? கோமதி தன் உணர்வுகளை அடக்க முடியாதவளாக எழுந்து மீனாட்சி அம்மாளின் கைகளை பற்றி கொண்டாள்.
கண்ணீர் மல்க விம்மி விம்மி அழுதாள். அம்மா, சம்மந்தியம்மா, இப்போ எதுக்கு அழறீங்க? மீனாட்சி அம்மா, சத்தியமாக மறுபடி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என் பொண்ணோட ராசி தான் உங்கள் வீட்டுக்காரரோட உயிரை பறிச்சிட்டுன்னு நினச்சி என் பொண்ணை ராசி இல்லாதவன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம். மீனாட்சி அம்மாள் சிரித்தாள். என்ன அவ்வளவு கீழ்த்தனமாக நினச்சிட்டீங்க? ஐயோ, அப்படி இல்லை, தடுமாறினாள் கோமதி. பின்ன நீங்கள் பேசுகிறது அப்படி தானே இருக்குது? இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி நினைக்கிறது இயல்பு தானே. யார் வேணால் அப்படி நினைக்கட்டும், நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் கண்டிப்பானவள் தான். எனக்கு கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் கண்மூடித்தனமாக பேசுகிறவ இல்லை. இயற்கையாக நடக்கிற பிறப்பு இறப்புக்கு நாம் எப்படி மற்றவங்களை காரணம் காட்ட முடியும்? என் புருஷனோட உயிரை பறிச்சது உங்கள் வீட்டு பெண்ணோட ராசின்னு சொன்னால் உங்கள் மனசு என்ன பாடுபடும்? முக்கியமாக உங்கள் பெண்ணோட மனசு எப்படி இடிஞ்சு போகும்? அவள் மனசை கொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் அவளை பெத்த தாய், நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? அவளை பொறுத்தவரை நானும் தாய் தான், மாமியார் இல்லை. மீனாட்சி அம்மாவின் வார்த்தைகள் கோமதியை அடித்து போட்டதைப் போல் இருந்தது. மீனாட்சி அம்மாள் மேலும் பேசினார். வீட்டில் சாவு விழுந்த பின் 1 வருஷத்துக்கு வீட்டுக்கு நல்ல காரியம் பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா 1 வருஷம் வரைக்கும் ரமாவோட மனசை பலரும் பலவிதமாக குத்தி கொலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நடக்க வேண்டிய கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். கோமதி கண்ணீர் வழிய கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, நீங்கள் தெய்வம், இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். என் வயிற்றுல பாலை வாத்திங்கம்மா. கையெடுத்து கும்பிட்டாள் கோமதி. நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரமா மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வர. கண்ணை தொடச்சிக்கோங்க முதல்ல. வாங்க போய் காஃபி டிஃபன் சாப்பிட்லாம். கோமதியின் கைகளை பற்றி அழைத்து கொண்டு சென்றார் மீனாட்சி அம்மாள். அத்தியாயம் 12. காரில் திரும்பிக் கொண்டிருந்தாள் கோமதி. அவளுடைய முகத்திலும் மனதிலும் சந்தோஷம் இல்லை. அவள் எதிர்பார்த்ததைப் போல எதுவும் நடக்கவில்லை. மீனாட்சி அம்மாள் திருமணத்திற்கு சம்மதித்து இவள் வயிற்றில் பாலை வார்த்திருந்தாள். ஆனால் அந்த ஆனந்தத்தின் அலை முகத்தில் பரவாத வண்ணம் கோமதியின் குற்ற உணர்வு அவளை கொன்று போட்டது. மீனாட்சியை நினைக்கும் போது மனம் கூனி குறுகியது. அவள் பேசிய பேச்சுக்கள் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருந்ததில் கோமதி மேலும் மேலும் உள்ளுக்குள் உடைந்த வண்ணம் இருந்தாள். அவர் இருக்கும் பணத்திற்கும் செல்வாக்கிற்கு அவர் ஒரு நிமிடத்தில் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் எவ்வளவு பண்பு, எவ்வளவு பகுத்தறிவும் தன்மையும், எவ்வளவு பரந்த மனப்பான்மையும், பாவ புண்ணியத்திற்கு கட்டுப்பட்ட தன்மை. அவரை பொறுத்தவரை ரமா யாரோ பெற்ற பெண். அவளுடைய மனதிற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் யாரையும் காரணம் காட்ட முடியாது என்கிறார். எவ்வளவு நிதர்சனமான உண்மை! ஆனால் பெற்ற தாயான நான் எப்படி நடந்து கொண்டேன்? ரமாவை எப்படியெல்லாம் திட்டியிருப்பேன், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி இருப்பேன், எப்படியெல்லாம் தண்டனை கொடுத்தேன். நினைக்க நினைக்க நெஞ்சம் வேதனையில் அழுந்தி துடிக்க வீடு வந்தாள். வாசலில் கார் வந்து நின்றதும் அவசரமாக உள்ளிருந்து வந்தாள் ரமா. காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்த அம்மாவை பார்த்தாள். முகம் இருண்டு போயிருந்தது. எதிரே நிற்கும் தன்னை பார்க்கும் திராணி இல்லாமல் தலை குனிந்தபடி வந்த அம்மாவை பார்த்ததுமே புரிந்து போயிற்று. அந்த அம்மாள் ஏதேதோ பேசியிருக்கிறாள். அதான் அம்மா இப்படி இடிந்து போய் இருண்ட முகத்துடன் வந்திருக்கிறாள். அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. உள்ளே வந்தாள். மெல்ல அம்மாவின் கையை பற்றினாள். அம்மா, என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான். கோமதி மகளின் மார்பில் சாய்ந்து பெரிதாக கதறினாள். அம்மா, என்னம்மா ஆச்சு? போகும்போதே சொல்லி தானே அனுப்பினேன். அவங்க என்ன பேசினாலும் தாங்கிக்கிற பக்குவத்தோட போன்னு. இப்படி இடிஞ்சு போய் வந்திருக்கியேம்மா. அம்மாவை இறுக அணைத்து தேற்றினாள். கோமதி எந்த பதிலும் கூற முடியாமல், அடக்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள். ரமா தன் துப்பட்டாவால் அவளுடைய கண்களை துடைத்தாள். அம்மா, முதல்ல அழுகிய நிறுத்து. சின்ன புள்ள மாதிரி அழற. என்ன சொன்னாங்க? உன் பொண்ணு தரித்திரம் முடிச்சவ, ராசி இல்லாதவ, தூக்கிரி பிடிச்சவ, நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்குள்ளேயே என்னை மூலியாக்கிட்டா, இதை தானே சொன்னாங்க. விடுமா, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் புது வார்த்தையாக தெரியல. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. விட்டு தள்ளுமா. கோமதி மெல்ல நிமிர்ந்தாள். மகளின் முகம் பார்த்தாள். அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலரம்மா. நீ கொடுத்து வச்சவ. அந்த அம்மா அடுத்த மாதமே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்துருக்காங்க. நீ தான் அவங்க வீட்டு மருமகள்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரமா சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை.
மீனாட்சி அம்மாளின் உயர்ந்த குணம், பண்பு, பகுத்தறிவு சிந்தனை அவளுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணியது. அவள் இதுவரை பார்த்தறியாத புது மனுஷியை பார்ப்பதை போல் இருந்தது. தன்னை மருமகள் இல்லை மகள் என அவர் சொன்ன விதம் பூரிப்பை ஏற்படுத்தியது. அவளை அறியாமல் அவளுடைய கண்கள் கலங்கின. இதுவரை இழிநிலையிலேயே தள்ளப்பட்ட தனக்கு முதன்முறையாக முறையான அங்கீகாரம் கிடைத்ததை போலிருந்தது. சந்தோஷத்தில் மனம் விம்மியது. அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டு சற்று முன் அம்மா அழுதாளே, அதை போல பெரிதாக ஆனந்தமாக அழ வேண்டும் போலிருந்தது. அம்மா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தானே, நீ ஏன் இதுக்கு இப்படி அழற? அழுது நான் பண்ணின பாவங்களை கரைக்க முடியுமான்னு பார்க்குறேன்டி. அந்த அம்மா யாரோ எவரோ, அவங்க ஒன்றை ஒரு சொல் இழிவாக பேசலை, மகாலட்சுமிங்கிறாங்க. ஆனால் நான் உன்னை பெத்தவ, ஆனால் ஒரு தாய் மாதிரியாக நடந்துக்கிட்டேன். எப்படியெல்லாம் பேசி. மறுபடியும் தாழ முடியாமல் அவள் சிறு பிள்ளை போல் ரமாவின் மார்பில் சாய்ந்து அழுதாள். ரமா அம்மாவை அணைத்து கொண்டாள். அங்கே தாய் மகளாகவும் மகள் தாயாகவும் மாறியிருந்தனர். அடுத்து வந்த நாட்கள் மிக அழகானவை. இயல்பாக இனிதாக நகர, பாசமும் அன்பும் சுமந்து கரைய நிச்சய நாள் வந்தது. நிச்சயதார்த்தம் எளிமையாக நடந்தது. அடுத்து வந்த நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது. இதோ பரீட்சை முடிவுகளும் நல்ல மதிப்பெண்ணை பெற்று தந்ததில் ரமா மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறாள். யுவன் வெளிநாட்டிற்கு பயணப்படுகிறான். புத்தம் புது சிறகுகளோடு மருத்துவ உலகில் தன் கனவுகளையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற பறந்து கொண்டிருக்கிறாள் ரமா. அவளுடைய லட்சியங்கள் மட்டுமல்ல, மனதில் பொங்கத் தொடங்கிய காதலும் வாழ்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?